வணக்கம் நேயர்களே, தந்தையின் நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள சமையல் எரிவாயு நேரடி மானியம் பெறும் திட்டம் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு, அதாவது 2014ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. அந்த திட்டத்தின் கீழ் நிறைய பேர், அதாவது மொத்தம் 15 கோடியே 30 லட்சம் சமையல் எரிவாயு விண்ணப்பித்துள்ள வாடிக்கையாளர்களில் 86% பேர் இந்த திட்டத்துடன் இணைந்திருக்கிறார்கள். இருப்பினும் மீதமுள்ள 14% பேர் இந்த திட்டத்தில் இன்னும் இணையவில்லை. அவர்களுக்கு எழக்கூடிய கேள்விகள், மேலும் மானிய திட்டத்தில் இணைந்தவர்களுக்கு எழக்கூடிய கேள்விகள் குறித்து நம்மளுடைய அரங்கத்திற்கு துறை சம்பந்தப்பட்ட அதிகாரி நேரில் வந்திருக்கிறார். அவரிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு அவர்களுடைய விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப சொல்ற மாதிரி டோட்டல் 15 crore சம்திங் இருக்கிறவங்கல 86% பேர் இந்த சமையல் எரிவாயு நேரடி மானிய திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. இப்ப இணையாதவங்களுக்குன்னு சில சந்தேகங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி இணைஞ்சவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இன்னும் நிறையவே இருக்கும் இணையாதவங்களை கம்பேர் பண்ணும்போது. இப்ப இன்னும் இந்த சமையல் எரிவாயு திட்டத்துல நேரடி மானியம் பெறும் சமையல் எரிவாயு திட்டத்துல இணையாதவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி விண்ணப்பம் செய்யணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு சப்மிட் பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல இந்த திட்டம் நவம்பர்ல ஆரம்பிச்சப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச மிக குறுகிய காலத்துல 86%, அதாவது தமிழ்நாட்டு கஸ்டமர்னு பாத்தீங்கன்னா 1.51 crore, அதுல 1.3 கோடி மக்கள் இதுவரைக்கும் இணைஞ்சிட்டாங்க. அதாவது குறிப்பிட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ள இந்த ஒரு மகத்தான ஒரு சாதனை புரிந்திருக்காங்க. இதுக்காக எல்லா வாடிக்கையாளருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறோம் எண்ணெய் நிறுவனங்கள் சார்பாக. அடுத்து இந்த இணையாத 14% மக்கள் இருக்கிறாங்க. அவங்க மானியம் தேவைப்படும் பட்சத்துல அவங்களோட வங்கி கணக்கையும் அவங்க ஆதார் எண் இருந்தா அந்த ஆதார் எண்ணை எடுத்துட்டு போய் அவங்க விநியோகத்தை கொடுக்கலாம். இதற்காக ஒரே ஒரு படிவம் உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லா இணைப்பை எடுத்துட்டு ஆதார் எண் இருந்தா அதே படிவத்தை பூர்த்தி செய்து வங்கியில கொடுக்கணும். இன்னொரு படிவத்தை பூர்த்தி செய்து நம்ம விநியோகத்தை கொடுத்தா போதும். என்கிட்ட ஆதார் எண் இல்லைன்னு சொல்றவங்க அந்த வங்கி கணக்கை மட்டும் விநியோகத்தை கொடுத்தா போதும், அவங்க இந்த திட்டத்துல இணைஞ்சிடலாம் உடனடியா. நிச்சயமாக இந்த நேரடி மானியம் திட்டம் பெறும் அதுக்கான தகவல்கள் இன்னும் நிறைய நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையிலிருந்து ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். முதலில் அவரிடம் பேசலாம். திருவண்ணாமலையிலிருந்து குமரன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். குமரன் வணக்கம். குமரன், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. குமரன் வணக்கம். வணக்கம் மேடம். உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க குமரன். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சொல்லுங்க. குமரன், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஓகேங்க மேம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், இப்ப கேஸ் கொடுத்த மாதிரி பெட்ரோல் டீசலுக்கும் அந்த மாதிரி சப்சிடி கொடுத்து ஒரு வண்டியோ 2 வீலரோ மொத்தம் கோட்டா கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா? கரெக்டா. ஆனா இதுவரைக்கும் இந்த திட்டத்துல பெட்ரோல் டீசல் இந்த ரெண்டுக்கும் மானியத்தை விலக்கிட்டு தான் வர்றாங்க. ஏன்னா இந்த மானியம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமையல் எரிவாயுக்கு சொல்றேன் 40,000 கோடி 2013-14 விநியோகித்தது. அது உரிய ஒரு இடத்துல சென்று அடையணுங்கிறதா இந்த திட்டத்தோட நோக்கமே ஆகும். அதாவது மானியத்தை கூடு மட்டிலும் தேவையானவர்களுக்கு கொடுத்துட்டு தேவையில்லாதவர்கள் அதுல இருந்து விலகி இருந்தா இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அது உதவுங்கிறதால இந்த திட்டத்துல இப்போதைக்கு சமையல் எரிவாயு மட்டும்தான் நம்ம இணைச்சிருக்கோம். சென்னையிலிருந்து முருகேசன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். முருகேசன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன முருகேசன், பதிவு செய்யுங்க. அதாவது எங்க கேஸ் மானியத்துக்கு நாங்க வங்கி மற்ற எல்லாமே கொடுத்துட்டோங்க. நாங்க சரிங்க. ஆதார் நம்பரு மற்ற பேங்க் அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே கொடுத்துட்டோம். எங்க ஒய்ஃப் பேர்ல இருக்கு. அது நாங்க ஃபர்ஸ்ட் சிலிண்டர் வாங்கிட்டோம், செகண்ட் சிலிண்டர் வாங்கிட்டோம். எதுவுமே மானியம் எதுவுமே வரலைங்களாங்க. அப்படி அது இது வரலன்னா இந்த திட்டத்துல இணைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த விநியோகத்தை போய் பாத்தீங்கன்னாலே அவர் சொல்லிடுவாரு எந்த காரணத்துக்காக இணையலைங்கிறது. உங்ககிட்ட இணையதள வசதி இருந்தா mylpg.in அப்படிங்கிற ஒரு இணையதளம் இருக்கு. அதுல போய் உங்களோட கன்சியூமர் நம்பர்னு ஒன்னு இருக்கும், ஏஜென்சி பேர் 2 போட்டு பார்க்கலாம். இல்லாட்டி ஒரு 16 டிஜிட் ஐடின்னு ஒன்னு கொடுத்தோம் இல்லையா, எல்பிஜி ஐடின்னு ஒன்னு திட்டத்தில் நிரப்ப கொடுத்தாங்க. உங்களுக்கு குறுந்தகவலும் வந்திருக்கும். அந்த நம்பர் போட்டு பார்த்தாலே உங்க எந்த வங்கி கணக்குல அந்த அமௌண்ட் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, எப்ப டிரான்ஸ்பர் ஆயிருக்குங்கிறது பார்க்க முடியும். உங்களுக்கு அதுல ஏதோ சந்தேகங்கள் இருந்தா 2 விதமா அணுகலாம். அதை ஒன்னு எண்ணெய் நிறுவனங்களை அணுகி அந்த கஸ்டமர் சர்வீஸ்கள் வாடிக்கையாளர் மையம் இருக்கு, அங்க போய் நீங்க ஃபார்ம் 6 ஒன்று வச்சிருக்கோம், அதுவும் இணையதளத்துல இருக்கு. அதை இல்லாட்டி அந்த அங்க வாடிக்கையாளர் சேவை மையத்துல கொடுத்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல விநியோகஸ்தர் அணுகினாலே அவங்க அதுல சிஸ்டத்துல பார்த்து உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க எந்த விநியோகஸ்தர் அவர் அணுகிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். திருச்சியிலிருந்து அமல்ராஜ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அமல்ராஜ் வணக்கம். அமல்ராஜ், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்க மேடம்.
ஹலோ. சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல சார், நான் நிலக்கோட்டை, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில என்னுடைய இது இருக்கு சார். சொல்லுங்க. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சார், போன மாசம் நான் வந்து நம்பர் எல்லாமே கொடுத்தேன். சரிங்க. ஆனா எனக்கு வந்து எனக்கு 690 ரூபாய் என்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க. சரி. ஆனா எனக்கு இன்னும் இது வரைக்கும் பணம் ஏறல, எதுவுமே ஆகல சார். வங்கி கணக்குல வரலையா? வங்கி கணக்குல எதுவுமே வரல. ஓகே. இதே ஆனா முன்வைப்பு தொகை வந்துருச்சா உங்களுக்கு? எதுவுமே வரல சார். அப்ப இதே அதான் முதல் நேர் கேட்ட மாதிரி இதே தான். நீங்கள் இணையதள வசதி இருந்தா MyLPG.in போய் உடனடியா நீங்க பார்க்க முடியும். இல்லாட்டி உங்க விநியோகஸ்தர் நீங்க அணுகிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பார்த்து அதுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்வாரு. அவங்களோட நடவடிக்கைகளை ஏதாவது உங்களுக்கு குறைகள் தென்பட்டா அதுக்காக ஒரு ஃபார்ம் இருக்கு, ஃபார்ம் 6ன்னு. அதை பூர்த்தி செய்து எண்ணெய் நிர்வாக அதிகாரிகள்கிட்டயோ அந்த வாடிக்கையாளர் சேவை மையத்தை கொடுத்தா உடனடியான நடவடிக்கை எடுத்து அந்த பணம் எங்கேயும் போகாது, கட்டாயம் உங்க அக்கௌண்ட்டுக்கு அது டிரான்ஸ்பர் ஆயிடும். ஏன்னா இந்த மாதிரி வராத பணங்கள் எல்லாம் எண்ணெய் நிறுவனங்கள கணக்குல தான் வச்சிருக்கோம், அது கட்டாயம் டிரான்ஸ்பர் ஆயிரும். அது சென்னையிலிருந்து செந்தில்வேல் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். செந்தில்வேல் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க. வணக்கம் சார், நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன், சென்னை. சொல்லுங்க. அதாவது எங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து எங்க பிரதர் பேர்ல இருக்கு. பிரதர் வந்து வெளிநாடு போயிட்டாரு. இப்ப அதை மாத்துறதுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து 4 மாசம் வச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. ஜனவரில இருந்து ஒன்னும் பண்ணவே இல்லை. இல்ல இப்ப அதான் நேம் சேஞ்ச் சொல்றீங்க. அதாவது உங்க பிரதர் பேர்ல இருந்து அது யாரு பேருக்கு மாத்தணுமோ, இப்ப அவங்க ஒய்ஃப் பேருக்கு மாத்தணும், இல்ல அவங்க குழந்தைகள் பேருக்கு மாத்தணும்னா எந்த விதம் எல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்ம், ஒரு ஒயிட் பேப்பர்ல, வேற எந்த விதம் தேவையில்லை, ஒயிட் பேப்பர்ல அது எழுதி கொடுத்தீங்கன்னா அது பேர் மாற்றம் சேர்ந்து பேர் மாற்றம் செய்யப்பட்ட யார் பேர்ல வந்து மாற்றம் செய்றீங்களோ அவருக்கு வங்கி கணக்கு உடனே கொடுத்தீங்கன்னா அது முன்வைப்பு தொகை மானியமா அவங்க கணக்கிலே வந்துடும். நீங்க விநியோகஸ்தர் அணுகி இந்த ஒரே ஒரு ஃபார்ம் கொடுத்தா போதும். அவங்க குடும்பத்துல யாராக்காவது அந்த கனெக்ஷன் மாத்தணும், மாத்தி கொடுத்துருங்க. அது எந்த ஏஜென்சியா இருந்தாலும் உடனே பண்ண முடியும். இதுல ஏதாவது சேவை குறைபாடு இருந்தா நீங்க வந்து அந்த ஏஜென்சிக்கு போனீங்கன்னா அங்க ஃபீல்ட் ஆபீசர் நம்பர்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது அந்த எண்ணெய் நிறுவன அதிகாரியின் நம்பர் இருக்கும். அதை கவனிச்சு அவங்களுக்கு போன் பண்ணாலே உரிய நடவடிக்கை உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. இதுல எந்தவித தடைபாடும் இருக்காது. கோவையிலிருந்து சிக்கந்தர் பாஷா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சிக்கந்தர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சிக்கந்தர் பதிவு செய்யுங்க. சிக்கந்தர் வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு சின்ன டவுட்டுங்க சார். இப்ப வந்து கேஸ் வந்து எங்க அப்பா பேர்ல இருக்குங்க. சரி. அத வந்து இப்ப என் பேருக்கு மாத்தணும். அப்பா வந்து இறந்துட்டாருங்க. அப்பா இறந்துட்டாரு. இப்ப வந்து அது வந்து என் பேருக்கு மாத்தணும். அது வந்து டெத் சர்டிபிகேட் கொண்டு போய் கொடுத்து அது பத்தாது அப்படிங்கிறாங்க. வேற என்ன ப்ரூஃப்? ஒண்ணு வேண்டாம். அதாவது நீங்க தான் அந்த குடும்ப மெம்பருங்கிறப்ப உங்க அப்பா கனெக்ஷனை வந்து பையனுக்கு மாத்த முடியும். அதுல சுலபமா எந்த வித தடையும் கிடையாது. ஏன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அதாவது லீகல் ஹையர் சர்டிபிகேட் சொல்லுவாங்க, அது இருந்தாலும் சரி, டெத் சர்டிபிகேட் இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லாத பட்சத்தில் உங்க ரேஷன் கார்டுல உங்க பேர் இருந்திருக்கும் இல்லையா, உங்க அப்பா பேர் உங்க பேர் சேர்ந்து இருந்தா அதை ஒரு ப்ரூஃபா காமிச்சிட்டு அது சொல்லுங்க, நாங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த கனெக்ஷனை என்னோட பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு சொல்லுங்க. அது மாத்தி கொடுத்துருவாங்க. அதுக்கு அது ஒரே சிங்கிள் ஃபார்ம் தான், அது மாத்தி கொடுங்க. ஏன்னா டெத் சர்டிபிகேட் இருந்தா போதும். ஏன்னா அப்பா இறந்துட்டாரு, உங்க குடும்பத்தில் உள்ள அதாவது தலைவர் இருந்தப்போ மனைவி குழந்தைகள், அதாவது குழந்தைகள்லாம் பையன் பொண்ணு கல்யாணமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாத்தி கொடுக்க முடியும். ஆனா அவங்க வீட்டுல வந்து வேற எந்த ஒரு எரிவாயு இணைப்பு இருக்கக்கூடாது. உங்க வீட்டுல எரிவாயு இணைப்பு இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் தான், அது மாத்தி கொடுக்கலாம். சரி, இப்ப நிறைய நேயர்கள் வந்து சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து இணைப்புல இணைஞ்சிட்டேன், இந்த திட்டத்துல நான் இணைஞ்சிட்டேன், ஆனா எனக்கு இன்னும் பணம் சேரல. என்ன மாதிரியான காரணத்தினால அவங்களுடைய வங்கி கணக்குல வந்து பணம் டெபாசிட் ஆகாம இருக்கும்? இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருந்து பார்த்தோம்னா இந்த 1.3 crore கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட 595 கோடி ரூபாய் வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஆனா இந்த திட்டம் வந்து மிக முழுமையா செயல்பட்டு இருக்கு. ஆனா ஒரு சில மக்களுக்கு இந்த மாதிரி என்ன வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த NPCI அப்படிங்கிற ஒரு கேட்வே இருக்கு. இது மூலமா தான் எல்லா பணப்பட்டுவாடாவும் நடக்குது. அதாவது இந்த வங்கி கணக்கு கொடுத்தப்பயே அவங்க வந்து IFSC கோடு வாங்குறோம், அதை ஃபீட் பண்றாங்க, வங்கி கணக்கை ஃபீட் பண்றோம். ஆதார் நம்பர் இருக்கிறவங்களுக்கு ஆதார் நம்பர் எங்கள்கிட்டையும் ஃபீட் ஆகும், அந்த வங்கியிலும் ஃபீட் ஆகுது. இந்த ஃபீட் பண்றப்போ ஒரு எண் மாற்றமா இருந்தா கூட இந்த பண பரிவர்த்தனை நடக்காது. அது இல்லாம இந்த பண பரிவர்த்தனை நடக்கும் போது டேட்டா டிரான்ஸ்பர் சொல்றோம், அதுல ஒரு சில சிக்கல்கள் இருந்தபோது ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருந்தாலும் அந்த பணம் வந்து மாற்றப்படுறது இல்ல. ஆனா ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணும் போதே வந்து அதெல்லாம் நம்மளால ஸ்கேன் பண்ணி இந்த டேட்டா சரியில்லை, இந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும்ங்கறத வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல முடியாதா? அது அந்த ஃபார்ம் வந்து வாங்குறப்பே கரெக்டா தான் வாங்குறாங்க, அதோட போட்டோ காப்பி ஜெராக்ஸ் எல்லாம் வாங்குறோம். ஆனா மேனுவல் என்ட்ரின்னு பண்றதால அந்த பண்றப்ப ஒரு சில தவறுகள் நடக்காத வாய்ப்புகள் இருக்கு. இந்த 1 வந்து 7 அது பதிவு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டிஜிட் மாறி போனாலும் அந்த மானியம் வந்து வர்றது கிடையாது. அதனாலதான் இவங்க உடனே அந்த விநியோகஸ்தர் அணுகுனா அதை கரெக்ட் பண்ண முடியும். இப்ப உங்க வங்கி கணக்கு தவறா இருந்துச்சுன்னா அதை விநியோகஸ்தரே மாத்தி கொடுத்துருவார் உடனே.
தூத்துக்குடியிலிருந்து முருகன் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முருகன், வணக்கம். முருகன், உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ நம்ம கேஸுக்கு ஆதார் அட்டை முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் ஆதார் அட்டை இல்லாத நபர் மனு எழுதி கொடுத்தாலும் சில நேரங்கள்ல பேங்க்ல மாற மாட்டேங்குது. அதான் சார், சொல்லுங்க சார். ரெண்டாவது கேள்வி என்னன்னா சார், இந்த எமர்ஜென்சி கால்னு சொல்லி அந்த நம்ம ஸ்லிப் வாங்குறோம் பாத்தீங்களா, கேஸ் வாங்கணும் ரிசிப்ட் ஒண்ணு கொடுக்காங்கல்ல, அதுல எமர்ஜென்சி கால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணா எந்த நேரமும் தொடர்பு இல்ல. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த எமர்ஜென்சி கால்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குமா, அல்லது அந்த கேஸ் நம்பர்ல சப்போஸ் அவங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம், திடீர்னு ஒரு சின்ன விபத்து ஏற்படும் போது கூட அந்த நம்பருக்கு போன் செஞ்சா உடனடியா அதை தடுத்துடலாமான்னு பாப்பாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது சார்? ஓகே, இது 2 கேள்வி கேட்டீங்க. ஒண்ணு வங்கி கணக்கு இருந்தாலே போதுமானது. ஆதார் அட்டை இருந்தா கொடுத்துடணும், அது உங்களோட கடமை. ஆதார் அட்டை இல்லாட்டி வங்கி கணக்கை நீங்க வங்கியில கொடுக்கலாம். வங்கியில கொடுத்து தாமதமாகும் பட்சத்துல விநியோகத்தை கொடுத்தா உடனடியா இணைய முடியும். அதனால நாங்க இந்த ஸ்கீம் நடந்துறப்பயே எல்லார்ட்டையும் வேண்டுகோள் கொடுத்ததே விநியோகத்தை போய் உங்க வங்கி கணக்கை கொடுத்து பதிவு பண்ணுங்க. 2வது கேள்வி கேட்டீங்க, எமர்ஜென்சி சர்வீஸ் நம்பர். எமர்ஜென்சி சர்வீஸ் நம்பர் தமிழ்நாட்டு முழுவதுமே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அது அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நான் சார்ந்த நிறுவனத்துக்கான நம்பர் 1800-425-247-247. திருப்பி சொல்றேன், 1800-425-247-247. இது ஆபீஸ் ஹவர்ஸ், அதாவது ஈவினிங் 5 to அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும். ஹாலிடே அண்ட் சண்டேஸ், எந்த விடுமுறை நாட்கள்ல சண்டேயும் இது இயங்கும். அதனால இந்த நம்பர் அணுகினாலே போதும். உங்க லீக் ஆகல, அதாவது சின்ன வாயு கசிவோ வேற எந்த ரெகுலேட்டர் உட்காரல அதுல லீக் ஆகுது, அந்த மாதிரி எரிவாயு சம்பந்தமான லீக் சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இது கால் சென்டர், இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. இதை அணுகலாம். ஒர்க்கிங் டேஸ்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரை அணுக வேண்டி வரும். இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் சமையல் எரிவாயு நேரடி மானியம் பெறும் வழிமுறைகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தஞ்சாவூரிலிருந்து முத்துக்குமார் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முத்துக்குமார், வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன முத்துக்குமார்? பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். நாங்க பிப்ரவரி 26 கேஸ் புக் பண்ணிருந்தோம் சார். சரிங்க. 1 month ஆயிடுச்சு சார். நாங்க போய் கேட்கறதுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க சார். கேட்டா ரோடு வரலங்கிற எங்க ஏரியாக்கு சுத்தமா வரவே இல்லை சார் கேஸ். கரெக்டா 1 month ஆயிடுச்சு. நாங்க அவங்ககிட்ட போய் சொல்றதுக்கு அதெல்லாம் வந்துடும், நீங்க வீட்டுக்கு போங்க சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாமே பண்றாங்க சார். நாங்க வீட்டுக்கு வரோம் சார். நாங்க புக் பண்ணது கேன்சல் ஆயிடுச்சு, மறுபடியும் புக் பண்ணுங்கிறாங்க சார். ஓகே, நீங்க இதை பத்தி பேசுனா அந்த ஏஜென்சி போறப்ப அந்த சொன்னதுதான் ஃபீல்ட் ஆபீசர் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பர் நோட் பண்ணுங்க. உங்க ஏரியா ஆபீசர் திருச்சியில இருந்தா திருச்சி ஏரியா ஆபீஸோட கஸ்டமர் சேவை மையம் ஒன்று இருக்கு, அதோட நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பர் பாத்துட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு அங்கிருந்தே நீங்க ஏஜென்சில இருந்தே போன் பண்ணுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு. அவங்க உடனே கூப்பிட்டு அங்கிருந்தே சால்வ் பண்ணிடுவாங்க. நீங்க வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கேன்சல் ஆனது அவங்க எந்த காரணத்துக்காக கேன்சல் ஆயிருந்தாலும் இவ்வளவு நாள் சான்ஸ் கிடையாது அதுக்கு. ஏன்னா ஒரு தடவை தப்பு நடக்கலாம். 1 மாசம் ரொம்ப அதிகமான காலமாகும். உடனே அந்த திருச்சி ஏரியா ஆபீஸோ அங்க இருக்கிற ஃபீல்ட் ஆபீசரோ அங்க இருக்கிற சேவை மையத்தை நாடுனீங்கன்னா உடனே இமீடியட்டா அதே சேம் டே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல சார். இப்ப அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணா அதுக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வரலங்கிற மாதிரி இருக்கு. நான் எனக்கு ஹெல்ப் லைனே இல்லாத மாதிரி ஒரு சூழல் கூட நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் அவங்க எப்படி என்ன ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஃபாலோ உங்களுக்கு கரெக்ட். இப்ப இந்த கேள்விகளுக்கு இந்த நேம் சேஞ்ச் பண்றோம், இது மாதிரி பண்றப்போ முதல்ல வாடிக்கையாளர் பார்க்க வேண்டியது அவர் ஏதாவது காசு கேட்டாருன்னா அதுக்கு அந்த ஆயில் எண்ணெய் நிறுவனங்களோட ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் இல்லாம எந்த ஒரு அமௌண்ட்டும் யாருக்கும் தர வேண்டிய அவசியமே கிடையாது. விதின் ஃபேமிலி, அதாவது ஒரே குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுல எந்தவித காசு செலவும் கிடையாது. பிளைன் பேப்பர்ல தான் எழுதி கொடுக்கணும். இந்த பாண்ட் பேப்பர், இந்த நோட்டரி அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களும் கிடையாது. அதே மாதிரி ஒரு நபர்ல இருந்து இன்னொரு நபருக்கு மாத்துறீங்க, அந்த நபர் உயிரோட இருக்கிறாரு, அவரோட ஒரிஜினல் எஸ்வி டாக்குமெண்ட் சொல்ற சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா இப்போதைக்கு அந்த வித்தியாசம், இப்போ இந்த சிலிண்டரோட இது செக்யூரிட்டி டெபாசிட் 1450 ரூபாய், முன்னாடி 900 ரூபாய் இருக்கலாம், 700 ரூபாய் இருக்கலாம். அதுக்கு 2 கிலோ வித்தியாசம் மட்டும் தான் வாங்குவாங்க. உங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்ல சிலிண்டர் மட்டும் தான் இருக்குங்கிற பட்சத்துல தான் முழு செக்யூரிட்டி டெபாசிட் வாங்க. அதுவும் 1450 ரூபாய். 2 சிலிண்டர் தான் 2900 வரும். தேவையில்லாம பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. அதுக்கு உரிய ரிசிப்ட் வாங்குங்க. அதான் முக்கியமானது. அதுல அதே மாதிரி ஹெல்ப் லைன் பத்தி சொல்றதுன்னா இன்னொரு நம்பர் இருக்கு உங்களுக்கு, அது கஸ்டமர் நோட் பண்ணலாம். 1800-233-555. இது 3 ஆயில் கம்பெனிக்கு பொதுவான நம்பர் ஆகும். இந்த நம்பரை கூப்பிட்டு இதுல பதிவு பண்ணீங்கன்னா உடனே எந்த ஆயில் கம்பெனிக்கு சார்ந்ததோ எந்த ஏஜென்சிக்கு சார்ந்தோ அந்த இடத்துக்கு போய் உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும். அதுக்காக நீங்க சேவை வாடிக்கையாளர் சேவை மையத்தை அணுகலாம், ஃபீல்ட் ஆபீசர் அணுகலாம்,
சார் சாரி டு இன்டரப்ட். இப்போ ஒரு நம்பர் சொல்லிருந்தீங்க இல்லையா, சர்வீஸ் நம்பர், அதை நீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அதாவது இந்த நம்பர் வந்து ஆல் இந்தியா நம்பர், இதுவும் டோல் ஃப்ரீ நம்பர் 1800-233-555. இந்த நம்பர் வந்து நீங்க நோட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அது தமிழ்லயும் பேசலாம், இங்கிலீஷ்ல, எல்லா மொழிகளிலும் அது நடவடிக்கையில இருக்கும். நிச்சயமா ஒரு நேர் இணைப்பில் காத்திருக்கிறார், நம்ம அவரிடம் பேசலாம். தர்மபுரியிலிருந்து ராஜமாணிக்கம் காத்திருக்கிறார். வணக்கம் ராஜமாணிக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மிஸ்டர் ரவி சார். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் தர்மபுரி. சொல்லுங்க சார். இப்போ வந்து ஒரு மேக்சிமம் பீரியட் ஆஃப் ஒரு சிலிண்டர் எவ்வளவு நாளுக்கு எடுக்கலாம்? ஒருத்தருக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு எடுக்கலாமா, இல்ல ஒரு மினிமம் பீரியட் உள்ள இருக்கு அதுக்குள்ள ஒரு சிலிண்டர் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கா? ஒண்ணு. மினிமம் பீரியட் ஆஃப் ஒரு சிலிண்டர் எவ்வளவு நாளைக்கு எடுக்கலாம்? 2. மூணாவது ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருடைய மொபைல் நம்பரை அதை ஆட் பண்ணணும், அதுல ஆட் பண்ணணும். சப்போஸ் கணவன் வெளியூர் போயிட்டாரு, அது சிலிண்டர் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா மனைவி போன் நம்பர்ல இருந்து புக் பண்றது. இந்த ஆப்ஷன் செய்ய முடியுமா உங்களால? ஓகே, இது 3 கேள்வியில முதல்ல கேட்டீங்க. இது வந்து 6 மாசங்கள் எடுக்காட்டி என்ன ஆகணும்? 6 மாசங்கள் எடுக்காட்டி மினிஸ்ட்ரியோட கைட்லைன் இருக்கு. அதாவது அந்த நம்பரை வந்து முடக்கி வச்சிருவாங்க. ஏன்னா அது வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அந்த அப்படி அது முடக்கி வச்சாலும் ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து எந்த வாடிக்கையாளர் வந்து எப்ப வேணுங்கிறப்போ ப்ரூஃப் ஆஃப் ஐடி அண்ட் அட்ரஸ் அதை கொடுத்தீங்கன்னா உடனடியே அன்னைக்கு தேதியிலே அதை வந்து திருப்பி கொடுத்து சிலிண்டர் சப்ளை பண்ணிடுவாங்க. நீங்க ஒவ்வொரு சிலிண்டருக்கு அடுத்த சிலிண்டருக்கு எவ்வளவு கேப், அது மாதிரி எந்த கேப்பும் கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு பயன்பாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. 12 சிலிண்டருக்கு மட்டும்தான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். அதுக்கு மேல சிலிண்டர் எடுக்கலாம், அதுக்கு வேணா மானியம் கிடைக்காது. மூணாவது வந்து நீங்க புக் பண்றப்ப கேட்டீங்களா, ஒரே ஒரு ரிஜிஸ்டர்ட் மொபைல் இருந்து உங்களுக்கு வந்து புக் பண்ணலாம். ஆனா மொத்தம் 3 சிலிண்டர், அடுத்து இன்னும் 2 நம்பர் அதுல இணைக்க முடியும். ஆனா எஸ்எம்எஸ் வந்து முதல்ல எந்த நம்பர் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தான் வரும். ஆனா புக் பண்றது வந்து நீங்க 3 மொபைல் நம்பரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அதனால ஒன்னும் அதுல அது இல்லாம நீங்க லேண்ட்லைன்ல பண்ணணும்னு நினைச்சா கூட லேண்ட்லைன்ல இருந்து உங்களால பண்ண முடியும். ஆனா எஸ்எம்எஸ் வந்து எந்த மொபைல் ரிஜிஸ்டரா இருக்கோ அந்த மொபைலுக்கு தான் வரும். ஈரோட்டிலிருந்து சந்திரசேகர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சந்திரசேகர் வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? நான் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்க. சொல்லுங்க சார். சார் அது வந்து போன மாசம் சிலிண்டர் எடுத்தோங்க சார், 636.50 பைசாங்க சார் சிலிண்டரோட விலை. கரெக்டுங்க. அது மானியம் போக நமக்கு 228 ரூபா 28.18 பைசா வந்து பேங்க் அக்கவுண்ட்ல ஆட் ஆயிருக்குங்க. சரிங்க. ஆனா இது வந்து மானியம்ங்கிறது எங்க வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இப்ப நம்ம மொத்தம் வந்து 636 ரூபா கட்டுறோம், மீதி நம்மளும் கொடுத்துறாங்க, சிலிண்டரோட 400 சில்லரை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது மானியம் எங்கிருந்தா வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். அது கொஞ்சம் அதாவது மானியத்துடன் கூடிய சிலிண்டரோட விலை வந்து 404.50 பைசா நீங்க சொன்ன மாதிரி. இப்ப நீங்க வாங்கின சிலிண்டரோட விலை வந்து எவ்வளவோ அதுக்கு 2க்கு உள்ள வித்தியாசம் பாத்துட்டீங்கன்னா அதுதான் மானியம். அதுல வந்து ஒரு 82 பைசா கம்மியா இருக்கும். அது என்னன்னா மானியம் இல்லாத விலை சிலிண்டருக்கான விநியோகத்தோட கமிஷன் சொல்றோம்ல, அது 82 பைசா கூடுதலா இருக்கிறதால அந்த 82 பைசா மட்டும் உங்க மானியத்திலிருந்து கம்மியா இருக்கும். இதுதான் மானியத்தோட கணக்காகும். அதான் சார், இப்போ நம்ம கட்டுற பணத்துல இருந்தா மறுபடியும் 228 ரூபா பேங்க் போட்டுருக்க ரேட். இதுக்கு ரெகுலராவே இதே வாங்கிக்கலாம்ல சார்? அவங்க அந்த பழசம் கொடுத்துட்டு 400 சில்லரை வாங்குற மாதிரி அதே மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த மானியம் எந்த புரிய மாட்டேங்குது சார். இது திருப்பி சொல்ல, ஏன்னா இந்த மானியம் வந்து ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி போன வருஷத்தோட கொடுக்கப்பட்ட மானியம் வந்து இது வந்து உரியவர்களுக்கு போய் பயனடைகிறாங்கிறத கேள்வி. ஏன்னா நீங்க உங்களுக்கு இப்ப பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த 200 ரூபாய் எனக்கு வந்திருக்குன்னு. இது வந்து நாங்க வேற யாராவது 3வது மனிதர் மிஸ்யூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, 404 ரூபாய் கொடுத்து, அப்ப வந்து இழப்பு கவர்மெண்ட்டுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. ஆனா சொல்றேன், நாட்டுக்கு தான் அது இழப்பா இருக்கு. இந்த நாட்டுக்கான இந்த 40,000 கோடி வந்து அதுல எவ்வளவு கோடி வந்து உரியவர்களுக்கு போய் சேர்றதுங்கிறது தெரியாததால தான் இந்த திட்டத்தையே கொண்டாந்து இருக்காங்க. இது மூலம் நாட்டுக்கு நல்ல ஒரு கூடிய வரையில் நல்ல பயன் தரும், லாபமும் வரும் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 10% கனெக்ஷன் வந்து இத மாதிரி மிஸ்யூஸ் டைவர்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டாயம் நின்று போகும். இந்த 40,000 கோடி வந்து உரிய நபரிடம் போய் சேர வேண்டும் அப்படிங்கறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாவுமே இருக்கு. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமே அதான் அப்படின்னு சொல்லப்படுது. தேனியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், நாகராஜ், அவரிடம் பேசலாம். நாகராஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். இந்த ஆதார் அட்டை இருந்தா வருங்கிறாங்க, இந்த அக்கௌண்ட் மேல போதுங்க மேடம்? இல்ல, ஆதார் அட்டை இருந்தா கொடுக்கலாம். ஆனா ஆதார் அட்டை அவசியம்ங்கிறது கிடையாது. திருப்பி சொல்றோம், வங்கி கணக்கு மட்டும்தான் இருக்கணும். வங்கி கணக்கு இருந்தா அதை உங்க விநியோகத்தை கொண்டு போய் கொடுங்க, அதை இணைச்சு இந்த திட்டத்துல உடனடியே இணைய முடியும். ஆனா ஆதார் திட்டம் எப்ப கிடைக்கும்? சொல்லுங்க சார். கவர்மெண்ட் பங்கு இருக்குமா, தனியார் பங்கு இருக்கலாம் சார்? புரியல.
எந்த வங்கியில கொடுக்கலாம். அதாவது என்பிசிஐல கிட்டத்தட்ட 600 வங்கிகள் இணைந்திருக்கு. அது கோஆபரேட்டிவ் வங்கியா இருக்கலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா இருக்கலாம், ஐசிஐசிஐ ஆக்சிஸ் மாதிரி பிரைவேட் வங்கியாவும் இருக்கலாம், அதாவது எந்த வங்கியா கூட இருக்கலாம். இந்த வங்கி கணக்கு இந்த வங்கி வந்து என்பிசிஐன்னு சொல்றோம்ல அந்த கேட்வேல இருக்கா இல்லையாங்கிறத வந்து வினர்ஸ்ல போய் பார்த்து அங்க கூட தெரிஞ்சுக்க முடியும். இல்ல mylpg.in அதுல போய் பார்த்து அந்த சைட்லயே உங்களுக்கு தெரியும். ஆனா கிட்டத்தட்ட எல்லா வங்கிகளும் இந்த திட்டத்துல இணைஞ்சிருக்கு. முக்கியமா இந்த பேங்க்ஸ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் சார் நிறைய டவுட்ஸே வரும். பிகாஸ் இப்ப நிறைய விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா நேஷனலைஸ்ட் பேங்க் அதுல வந்து அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு வந்து பிரதான் மந்திரியோட அந்த ஜன்தன் யோஜனா திட்டம் அதுலயும் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இருக்கு. சோ எந்த இதுல அக்கௌண்ட் இருக்கணும், அவங்க தான் இதுல இணைய முடியுமா? ஜன்தன் யோஜனால கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணுமா? அப்படி இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா இந்த கேட்வேன்னு சொல்ற நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது கீழே இந்த வங்கிகள் எந்த வங்கியா கூட இருக்கலாம். அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா இருக்கலாம், பிரைவேட் வங்கியா இருக்கலாம், இல்ல கோஆபரேட்டிவ் வங்கியா இருக்கலாம். இது இணைந்து இருந்தாலே போதுமானது. ஏதாவது ஒரு வங்கி கணக்கு இருந்தா போதுமானது. ஜன்தன் யோசனை எதுக்காக வந்ததுன்னா கீழ்த்தட்டு மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு டெபாசிட் வைக்க முடியாது, அவங்ககிட்ட வங்கி கணக்கு இல்லாம அவங்க இந்த மானியம் பெற முடியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஆகவே ஏதாவது ஒரு வங்கி கணக்கு இருந்தா போதுமானது. அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா இருக்கலாம், இல்ல பிரைவேட் வங்கியா கூட இருக்கலாம், இல்ல ஜன்தன் யோஜனா வங்கியா கூட இருக்கலாம். போதுமானது. ஜன்தன் யோஜனா திட்டம்லயும் இருக்கலாம், அது ஆனா ஒரு ஆப்ஷன் தான். அதுதான் ஒரு ஆப்ஷன் தான். அது வந்து உதவுறதுக்காக இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க வந்து இந்த டெபாசிட் பணம் என்னால வைக்க முடியாது, இந்த இவ்வளவு தூரத்துக்கு 500 ரூபாய் கூட என்னால மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கான திட்டம். ஏன்னா அது ஜீரோ பேலன்ஸ் திட்டம். அது வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியானது. அதான் நிச்சயமாக. நெல்லையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ராமசாமி, அவரிடம் பேசலாம். ராமசாமி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், நான் ஆக்சுவலா பாரத் கேஸ் இது பண்ணிருக்கோம். பட் ஜனவரி 31க்குள்ள வந்து இது பண்ணுறாங்க, நாங்க பண்ணியாச்சு. பட் இன்னி வரைக்குமே வந்து எங்களுக்கு அந்த அமௌண்ட் இந்த இதுவும் ஆகல. நாங்க என்ன பண்ண சார்? பட் நாங்க பண்ணியாச்சு, இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே ஆகல. அதான் சார், இப்ப அதே சொன்ன மாதிரி இணையதள வசதி இருந்தா mylpg.in ஒரு சைட் இருக்கு. அதுல போய் 3 சிலிண்டர் படம் காமிக்கும். பாரத் காமிக்கும், இந்தியன் காமிக்கும், இந்துஸ்தான் பெட்ரோலியம். இன்னைக்கு பாரத்னு சொல்றதா பாரத் கேஸ் சிலிண்டர் கிளிக் பண்ணீங்கனாலே அது வந்து உங்க ஃபைனல் டிஜிட் ஐடி போட்டீங்கன்னா அது உங்களோட இணைப்பு வந்து எந்த லெவல்ல இருக்கு, எங்க வங்கியோட இணைஞ்சிருச்சா, ஆதார இணைஞ்சிருச்சா எல்லாம் காமிக்கும். அது இல்லாம அதுல உங்க கணக்கு ஏதாவது தப்பா இருந்தா உங்க விநியோகஸ்தர் ஆனீங்கன்னா அவர் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு. இது வரைக்கும் வாங்கின சிலிண்டர்களுக்கான மானிய தொகையும் அது பார்க் ஆயிருக்கும், அதையும் உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் வந்து உதவுவார். இந்த விநியோகஸ்தர் உதவாத பட்சத்துல அதுல ஃபார்ம் 6 ஒரு படிவம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது நீங்க வந்து அங்கிருந்து கொண்டு போய் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது பை போஸ்ட் அனுப்பினா கூட பாரத் பெட்ரோலியத்தோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, அவங்க இப்ப வந்து அந்த படிவம் பெற்ற உடனே அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு வங்கி கணக்குல உங்க மானியம் வந்துடும். இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் சமையல் எரிவாயு நேரடி மானியம் பெறும் வழிமுறைகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தஞ்சாவூரிலிருந்து முத்துக்குமார் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். முத்துக்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? முத்துக்குமார் பதிவு செய்யலாம். வணக்கம் சார், நாங்க வந்து பிப்ரவரி 26 கேஸ் புக் பண்ணிருந்தோம் சார். சரிங்க. 1 month ஆயிடுச்சு சார். நாங்க போய் கேக்குறதுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க சார். கேட்டா லோடு வரலங்கிற எங்க ஏரியாவுக்கு சுத்தமா வரவே இல்லை சார் கேஸ். கரெக்டா 1 month ஆயிடுச்சு. நாங்க அவங்ககிட்ட போய் சொல்றதுக்கு அதெல்லாம் வந்துடும், நீங்க வீட்டுக்கு போங்க சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாமே பண்றாங்க சார். நாங்க வீட்டுக்கு வரோம் சார், நாங்க புக் பண்ணது கேன்சல் ஆயிடுச்சு, மறுபடியும் புக் பண்ணுங்கிறாங்க சார். ஓகே, நீங்க இதை பத்தி பேசுனா அந்த ஏஜென்சி போறப்ப அந்த சொன்னதுதான் ஃபீல்ட் ஆபீசர் நம்பர்னு ஒண்ணு இருக்கும். அந்த நம்பர் நோட் பண்ணுங்க. உங்க ஏரியா ஆபீஸ் திருச்சியில இருந்தா திருச்சி ஏரியா ஆபீஸோட கஸ்டமர் சேவை மையம் ஒன்று இருக்கு, அதோட நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பர் பாத்துட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு அங்கிருந்தே நீங்க ஏஜென்சில இருந்தே போன் பண்ணுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு. அவங்க உடனே கூப்பிட்டு அங்கிருந்தே சால்வ் பண்ணிடுவாங்க. நீங்க வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கேன்சல் ஆனது வந்து அவங்க எந்த காரணத்துக்காக கேன்சல் ஆயிருந்தாலும் இவ்வளவு நாள் சான்ஸ் கிடையாது அதுக்கு. ஏன்னா ஒரு தடவை தப்பு நடக்கலாம். 1 மாசம்ங்கிறது ரொம்ப அதிகமான காலமாகும். உடனே அந்த திருச்சி ஏரியா ஆபீஸோ அங்க இருக்கிற ஃபீல்ட் ஆபீசரோ அங்க இருக்கிற சேவை மையத்தை நாடுனீங்கன்னா உடனே இமீடியட்டா அதே சேம் டே வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அவங்க. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல சார். இப்ப அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணா அதுக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வரலங்கிற மாதிரி இருக்கு. நான் எனக்கு வந்து ஹெல்ப் லைனே இல்லாத மாதிரி ஒரு சூழல் கூட நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் வந்து அவங்க எப்படி வந்து என்ன ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஃபாலோ உங்களுக்கு இது கரெக்ட். இப்ப இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இந்த நேம் சேஞ்ச் பண்றோம் இது மாதிரி பண்றப்போ முதல்ல வாடிக்கையாளர் பார்க்க வேண்டியது வந்து அவர் ஏதாவது காசு கேட்டாருன்னா அதுக்கு வந்து அந்த ஆயில் எண்ணெய் நிறுவனங்களோட ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் இல்லாம எந்த ஒரு அமௌண்ட்டும் யாருக்கும் தர வேண்டிய அவசியமே கிடையாது. வித்தின் ஃபேமிலி, அதாவது ஒரே குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுல எந்தவித காசு செலவும் கிடையாது.
பிளைன் பேப்பர்ல தான் எழுதி கொடுக்கணும். இந்த பாண்ட் பேப்பர், இந்த நோட்டரி அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களும் கிடையாது. அதே மாதிரி ஒரு நபர்ல இருந்து இன்னொரு நபருக்கு மாத்துறீங்க, அந்த நபர் உயிரோட இருக்கிறாரு, அவரோட ஒரிஜினல் எஸ்வி டாக்குமெண்ட் சொல்ற சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா இப்போதைக்கு அந்த வித்தியாசம், இப்போ இந்த சிலிண்டரோட இது வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 1450 ரூபாய், முன்னாடி வந்து 900 ரூபாய் இருக்கலாம், 700 ரூபாய் இருக்கலாம். அதுக்கு 2 வித்தியாசம் மட்டும் தான் வாங்குவாங்க. உங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்ல சிலிண்டர் மட்டும் தான் இருக்குங்கிற பட்சத்துல தான் முழு செக்யூரிட்டி டெபாசிட் வாங்க. அதுவும் 1450 ரூபாய். 2 சிலிண்டர் தான் 2900 வரும். தேவையில்லாம பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. அதுக்கு வந்து உரிய ரிசிப்ட் வாங்குங்க. அதான் முக்கியமானது. அதுல அதே மாதிரி ஹெல்ப்லைன் பத்தி சொல்றதுன்னா இன்னொரு நம்பர் இருக்கு உங்களுக்கு, அது கஸ்டமர் நோட் பண்ணலாம். 1800-233-555. இது வந்து 3 ஆயில் கம்பெனிக்கு பொதுவான நம்பர் ஆகும். இந்த நம்பரை கூப்பிட்டு இதுல வந்து பதிவு பண்ணீங்கன்னா உடனே எந்த ஆயில் கம்பெனிக்கு சேர்ந்ததோ எந்த ஏஜென்சிக்கு சேர்ந்ததோ அந்த இடத்துக்கு போய் உங்களுடைய குறைகள் வந்து தீர்க்கப்படும். அதுக்காக நீங்க வந்து சேவை ஒண்ணு வாடிக்கையாளர் சேவை மையத்தை அணுகலாம், ஃபீல்ட் ஆஃபீஸர் அணுகலாம். சாரி இப்போ ஒரு நம்பர் சொல்லிருந்தீங்க இல்லையா, சர்வீஸ் நம்பர், அதை நீங்க இன்னொரு வாட்டி சொன்னீங்க. அதாவது இந்த நம்பர் வந்து ஆல் இந்தியா நம்பர், இதுவும் டோல் ஃப்ரீ நம்பர். 1800-233-555. இந்த நம்பர் வந்து நீங்க நோட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அது தமிழ்லயும் பேசலாம், இங்கிலீஷ்ல, எல்லா மொழிகளிலும் அது நடவடிக்கையில இருக்கும். நிச்சயமா ஒரு நேர் இணைப்பில் காத்திருக்கிறார், நம்ம அவரிடம் பேசலாம். தர்மபுரியிலிருந்து ராஜமாணிக்கம் காத்திருக்கிறார். வணக்கம் ராஜமாணிக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மிஸ்டர் ரவி சார். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், தருமபுரி. சொல்லுங்க சார். இப்போ வந்து ஒரு மேக்சிமம் பீரியட் ஆஃப் ஒரு சிலிண்டர் எவ்வளவு நாளுக்கு எடுக்கலாம்? ஒருத்தருக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு எடுக்கலாமா, இல்ல ஒரு மினிமம் பீரியட் உள்ள இருக்கு அதுக்குள்ள ஒரு சிலிண்டர் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கா? ஒண்ணு. மினிமம் பீரியட் ஆஃப் ஒரு சிலிண்டர் எவ்வளவு நாளைக்கு எடுக்கலாம்? 2. மூணாவது ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருடைய மொபைல் நம்பரை அதை ஆட் பண்ணணும், அதுல ஆட் பண்ணணும். சப்போஸ் கணவன் வெளியூர் போயிட்டாரு, அதை சிலிண்டர் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா மனைவி போன் நம்பர்ல இருந்து புக் பண்றது. இந்த ஆப்ஷன் செய்ய முடியுமா உங்களால? ஓகே, இது 3 கேள்வியில முதல்ல கேட்டீங்க. இது வந்து 6 மாசங்கள் எடுக்காட்டி என்ன ஆகணும்? 6 மாசங்கள் எடுக்காட்டி மினிஸ்ட்ரியோட கைட்லைன் இருக்கு. அதாவது அந்த நம்பரை வந்து முடக்கி வச்சிருவாங்க. ஏன்னா அது வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அப்படி அது முடக்கி வச்சாலும் ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து எந்த வாடிக்கையாளர் வந்து எப்ப வேணுங்கிறப்போ ப்ரூஃப் ஆஃப் ஐடி அண்ட் அட்ரஸ் அதை கொடுத்தீங்கன்னா உடனடியே அன்னைக்கு தேதியிலே அதை வந்து திருப்பி கொடுத்து சிலிண்டர் சப்ளை பண்ணிடுவாங்க. நீங்க ஒவ்வொரு சிலிண்டருக்கு அடுத்த சிலிண்டருக்கு எவ்வளவு கேப், அது மாதிரி எந்த கேப்பும் கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு பயன்பாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. 12 சிலிண்டருக்கு மட்டும்தான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். அதுக்கு மேல சிலிண்டர் எடுக்கலாம், அதுக்கு வேணா மானியம் கிடைக்காது. மூணாவது வந்து நீங்க புக் பண்றப்ப கேட்டீங்களா, ஒரே ஒரு ரிஜிஸ்டர்ட் மொபைல் இருந்து உங்களுக்கு வந்து புக் பண்ணலாம். ஆனா மொத்தம் 3 சிலிண்டர், அடுத்து இன்னும் 2 நம்பர் அதுல இணைக்க முடியும். ஆனா SMS வந்து முதல்ல எந்த நம்பர் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தான் வரும். ஆனா புக் பண்றது வந்து நீங்க 3 மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அதனால ஒன்னும் அதுல தேவை. அது இல்லாம நீங்க லேண்ட்லைன்ல பண்ணணும்னு நினைச்சா கூட லேண்ட்லைன்ல இருந்து உங்களால பண்ண முடியும். ஆனா SMS வந்து எந்த மொபைல் ரிஜிஸ்டரா இருக்கோ அந்த மொபைலுக்கு தான் வரும். ஈரோட்டிலிருந்து சந்திரசேகர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சந்திரசேகர் வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? நான் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்க. சொல்லுங்க சார். சார் அது வந்து போன மாசம் சிலிண்டர் எடுத்தோங்க சார், 636.50 பைசாங்க சார் சிலிண்டரோட விலை. கரெக்டுங்க. அது மானியம் போக நமக்கு 228.28 பைசா வந்து பேங்க் அக்கவுண்ட்ல ஆட் ஆயிருக்குங்க. சரிங்க. ஆனா இது வந்து மானியம்ங்கிறது எங்க வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இப்ப நம்ம மொத்தம் வந்து 636 ரூபாய் கட்டுறோம், மீதி நம்மளும் கொடுத்துறாங்க, சிலிண்டரோட 400 சில்லரை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது மானியம் எங்கிருந்தா வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். அது கொஞ்சம் அதாவது மானியத்துடன் கூடிய சிலிண்டரோட விலை வந்து 404.50 பைசா. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க வாங்கின சிலிண்டரோட விலை வந்து எவ்வளவோ அதுக்கு 2க்குள்ள வித்தியாசம் பாத்துட்டீங்கன்னா அதுதான் மானியம். அதுல வந்து ஒரு 82 பைசா கம்மியா இருக்கும். அது என்னன்னா மானியம் இல்லாத விலை சிலிண்டருக்கான விலை சொல்ற கமிஷன் சொல்றோம்ல, அது 82 பைசா கூடுதலா இருக்கிறதால அந்த 82 பைசா மட்டும் உங்க மானியத்திலிருந்து கம்மியா இருக்கும். இதுதான் மானியத்தோட கணக்காகும். அதான் சார், இப்போ நம்ம கட்டுற பணத்துல இருந்தா மறுபடியும் 228 ரூபாய் பேங்க் போட்டுருக்க ரேட். இதுக்கு ரெகுலராவே இதே வாங்கிக்கலாம்ல சார்? அவங்க அந்த பழசம் கொடுத்துட்டு 400 சில்லரை வாங்குற மாதிரி அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மானியம் எந்த புரிய மாட்டேங்குது சார். இது திருப்பி சொல்றேன். ஏன்னா இந்த மானியம் வந்து ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி போன வருஷத்தோட கொடுக்கப்பட்ட மானியம் வந்து இது வந்து உரியவர்களுக்கு போய் பயனடையுதாங்கிறதா கேள்வி. ஏன்னா நீங்க உங்களுக்கு இப்ப பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த 200 ரூபாய் எனக்கு வந்திருக்குன்னு. இது வந்து நாங்க வேற யாராவது 3வது மனிதர் மிஸ்யூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, 404 ரூபாய் கொடுத்து அப்ப வந்து இழப்பு கவர்மெண்ட்டுக்கு தான்.
உங்களுக்கு கிடையாது. சொல்றேன், நாட்டுக்கு தான் அது இழப்பா இருக்கு. இந்த நாட்டுக்கான இந்த 40,000 கோடி வந்து அதுல எவ்வளவு கோடி வந்து உரியவர்களுக்கு போய் சேர்றதுங்கிறது தெரியாததால தான் இந்த திட்டத்தையே கொண்டாந்து இருக்காங்க. இது மூலம் நாட்டுக்கு நல்ல ஒரு கூடிய வரையில் நல்ல பயன் தரும், லாபமும் வரும் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 10% கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் டைவர்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டாயம் நின்று போகும். இந்த 40,000 கோடி வந்து உரிய நபரிடம் போய் சேர வேண்டும் அப்படிங்கறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமே அதான் அப்படின்னு சொல்லப்படுது. தேனியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் நாகராஜ், அவரிடம் பேசலாம். நாகராஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். இந்த ஆதார் அட்டை இருந்தா வருங்கிறாங்க, இல்ல ஆதார் அட்டை இருந்தா கொடுக்கலாம். ஆனா ஆதார் அட்டை அவசியம்ங்கிறது கிடையாது. திருப்பி சொல்றோம், வங்கி கணக்கு மட்டும்தான் இருக்கணும். வங்கி கணக்கு இருந்தா அதை உங்க விநியோகத்தை கொண்டு போய் கொடுங்க, அதை இணைச்சு இந்த திட்டத்துல உடனடியாக இணைய முடியும். ஆனா ஆதார் அட்டை எப்ப கிடைக்கும் சொல்லுங்க சார். கவர்மெண்ட் பங்கு இருக்குமா, தனியார் பங்கு இருக்கலாமா சார்? புரியல. எந்த வங்கியில கொடுக்கலாம்? அதாவது என்பிசிஐல கிட்டத்தட்ட 600 வங்கிகள் இணைஞ்சு இருக்கு. அது கோஆபரேட்டிவ் வங்கியா இருக்கலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா இருக்கலாம், ஐசிஐசிஐ ஆக்சிஸ் மாதிரி பிரைவேட் வங்கியாவும் இருக்கலாம், அதுல எந்த வங்கியா கூட இருக்கலாம். இந்த வங்கி கணக்கு, இந்த வங்கி வந்து என்பிசிஐன்னு சொல்றோம்ல, அந்த கேட்வேல இருக்கா இல்லையாங்கிறத அந்த விநியோகத்துல போய் பார்த்து அங்க கூட தெரிஞ்சுக்க முடியும். இல்ல mylpg.in அதுல போய் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லயே உங்களுக்கு தெரியும். ஆனா கிட்டத்தட்ட எல்லா வங்கிகளும் இந்த திட்டத்துல இணைஞ்சிருக்கு. முக்கியமா இந்த பேங்க்ஸ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் சார் நிறைய டவுட்ஸே வரும். பிகாஸ் இப்ப நிறைய விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நேஷனலைஸ்ட் பேங்க் அதுல வந்து அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு வந்து பிரதான் மந்திரியோட ஜன்தன் யோஜனா திட்டம் அதுலயும் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இருக்கு. சோ எந்த இதுல அக்கௌண்ட் இருக்கணும், அவங்க தான் இதுல இணைய முடியுமா? ஜன்தன் யோஜனால கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணுமா? அப்படி இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா, இந்த கேட்வேன்னு சொல்ற நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது கீழே இந்த வங்கிகள் எந்த வங்கியா கூட இருக்கலாம். அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா இருக்கலாம், பிரைவேட் வங்கியா இருக்கலாம், இல்ல கோஆபரேட்டிவ் வங்கியா இருக்கலாம். இது இணைந்து இருந்தாலே போதுமானது. ஏதாவது ஒரு வங்கி கணக்கு இருந்தா போதுமானது. ஜன்தன் யோசனை எதுக்காக வந்ததுன்னா, கீழ்த்தட்டு மக்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு டெபாசிட் வைக்க முடியாது, அவங்ககிட்ட வங்கி கணக்கு இல்லாம அவங்க இந்த மானியம் பெற முடியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஆகவே ஏதாவது ஒரு வங்கி கணக்கு இருந்தா போதுமானது. அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா இருக்கலாம், இல்ல பிரைவேட் வங்கியா கூட இருக்கலாம், இல்ல ஜன்தன் யோஜனா வங்கியா கூட இருக்கலாம். போதுமானது. ஜன்தன் யோஜனா திட்டம்லயும் இருக்கலாம், அது ஆனா ஒரு ஆப்ஷன் தான். அதுதான் ஒரு ஆப்ஷன் தான். அது வந்து உதவுறதுக்காக. இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க வந்து இந்த டெபாசிட் பணம் என்னால வைக்க முடியாது, இந்த இவ்வளவு தூரத்துக்கு 500 ரூபாய் கூட என்னால மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கான திட்டம். ஏன்னா அது 0 பேலன்ஸ் திட்டம். அது வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியானது. அதான். நிச்சயமாக. நெல்லையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ராமசாமி, அவரிடம் பேசலாம். ராமசாமி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், நான் ஆக்சுவலா பாரத் கேஸ் இது பண்ணிருக்கோம். பட் ஜனவரி 31க்குள்ள வந்து இது பண்ணாங்க, நாங்க பண்ணியாச்சு. பட் இன்னி வரைக்குமே வந்து எங்களுக்கு அந்த அமௌண்ட் இந்த இதுவும் ஆகல. நாங்க என்ன பண்ணல சார்? பட் நாங்க பண்ணியாச்சு, இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே ஆகல. அதான் சார், இப்ப அதே சொன்ன மாதிரி இணையதள வசதி இருந்தா mylpg.in ஒரு சைட் இருக்கு. அதுல போய் 3 சிலிண்டர் படம் காமிக்கும். பாரத் காமிக்கும், இந்தியன் காமிக்கும், இந்துஸ்தான் பெட்ரோலியம். இன்னைக்கு பாரத்னு சொல்ற பாரத் கேஸ் சிலிண்டர் கிளிக் பண்ணீங்கனாலே அது வந்து உங்க ஃபைனல் டிஜிட் ஐடி போட்டீங்கன்னா அது உங்களோட இணைப்பு வந்து எந்த லெவல்ல இருக்கு, எங்க வங்கியோட இணைஞ்சிருச்சா, ஆதாரம் இணைஞ்சிருச்சா எல்லாம் காமிக்கும். அது இல்லாம அதுல உங்க கணக்கு ஏதாவது தப்பா இருந்தா உங்க விநியோகஸ்தர் அணுகுனா அவர் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு. இது வரைக்கும் வாங்கின சிலிண்டர்களுக்கான மானிய தொகையும் அது பார்க் ஆயிருக்கும், அதையும் உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் வந்து உதவுவார். இந்த விநியோகஸ்தர் உதவாத பட்சத்துல அதுல ஃபார்ம் 6ன்னு ஒரு படிவம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது நீங்க வந்து அங்கிருந்து கொண்டு போய் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது பை போஸ்ட் அனுப்பினா கூட பாரத் பெட்ரோலியத்தோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, அவங்க இப்ப வந்து அந்த படிவம் பெற்ற உடனே அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு வங்கி கணக்குல உங்க மானியம் வந்துடும். சென்னையிலிருந்து ஹரிஹரன் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஹரிஹரன் வணக்கம். ஹரிஹரன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். சார், உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி எனக்கு. சொல்லுங்க சார். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பொறுத்த இருக்குது சென்னையில. அதுல வந்து ஃபாதர் வாங்க 85 அந்த கணக்கு தான் வந்து உங்களுக்கு இது பண்ண சொல்லி ஒண்ணு. அந்த ஹரிஹரன், உங்களுடைய கேள்வி என்ன தெளிவா பதிவு செய்யுங்க ஹரிஹரன். சார், இப்ப வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த அக்கவுண்ட் சேஞ்ச் இருக்கு,
நேம் சேஞ்ச் இருக்கு, பேங்கோடைய வேற பேங்கே நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? இந்த மாதிரி பேங்க் நீங்க ஒரு பேங்க்ல முதல்ல இணைஞ்சிடுறீங்க, உங்களுக்கு வேண்டாம் இந்த பேங்க் வேணா எனக்கு இன்னொரு பேங்க்ல போடணும்னா ஒண்ணுமே சிம்பிளா அதே பேங்கோட பாஸ்புக்கோட போட்டோ காப்பி ஃபர்ஸ்ட் பேஜ் போட்டோ காப்பி எடுத்துட்டு போய் உங்க விநாயகர்கிட்ட கொடுத்து அவரே மாத்தி கொடுத்துருவாரு. இதுல வேற எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. முதல்ல நீங்க ஒரு தடவை பேங்க் மாத்திக்க முடியும், ரெண்டாவது தடவை பேங்க் மாத்தினா திருப்பி அது வந்து ஆயில் கார்பரேஷன் கொடுத்து தான் அது மாற்ற வேண்டி வரும். ஆனா ஒரு தடவை மாத்துறது வந்து எல்லாருக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அந்த விநாயகரே மாத்தி கொடுத்துருவார், கையோட மாத்தி கொடுத்துருவார். அதுல அதே மாதிரி நீங்க பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க தேவையில்லாம சில இடத்துல வந்து அவங்க பணம் கேட்பாங்க, அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி ரிசிப்ட் வாங்கிக்கணும் எல்லாத்துக்கும். என்னென்ன சேவைகள் வந்து மக்கள் போய் நாடும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறதுக்கான சான்சஸ் இருக்கு? இந்த டிபிடிஎல் திட்டம் வந்த உடனே எல்லாருக்கும் வந்து உரியவர்களுக்கு தான் அந்த மானியம் போய் சேர்றதுக்காக பல பேர் வந்து என்ன கனெக்ஷன் யாரோ ஒரு பேர்ல இருந்திருக்கும், காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதை மாத்துறப்ப என்ன ஆகுது, அந்த நேரத்துல தான் இந்த மாதிரி நேம் சேஞ்சஸ், அதாவது வித்தின் ஃபேமிலி நேம் சேஞ்ச் பண்றப்ப எந்தவித கட்டணமும் கிடையாது. அதாவது அதர் தென் தேர்ட் பார்ட்டி பண்றப்ப உங்ககிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருந்தா இந்த சிலிண்டரோட செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கு உள்ள வித்தியாசம் மட்டும் தான் வாங்குவாங்க. உங்ககிட்ட பேப்பரும் கிடையாது, வேற அந்த நபரும் இல்ல, யாருன்னு தெரியாது, சிலிண்டர் ரெகுலேட்டர் மட்டும் இருந்தா முழு செக்யூரிட்டி டெபாசிட்டும் அது ரெகுலேட்டருக்கான விலையும் வாங்குவாங்க. இவ்வளவுதான் மொத்தமே வரும். ஆகவே இந்த அதுல அட்மின் சார்ஜஸ் சொல்றது வந்து ஒரு 50 rupees வரும். எந்த ஒரு தொகை வாங்கினாலும் எந்த ஒரு விநியோகஸ்தருமே அந்த உரிய கம்ப்யூட்டரைஸ்டு பில், அதாவது அதை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அது கொடுக்கும் பட்சத்தில் மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ணா போதுமானது. இந்த பேப்பர் பில், மேனுவல் பில், கை பில் இல்லாம தயவு செய்து எந்த விதமான டிரான்சாக்சனும் செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கொள்ளும். சென்னையிலிருந்து பிரபாகரன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபாகரன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? மேடம் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஒரு மாசம் ஆச்சு, கேஸ் புக் பண்ணி ஒரு மாசம் ஆச்சு. சொல்லுங்க சார். இது ஒழுங்கா வந்துட்டு. சரிங்க சார். ஆமா, பணம் கரெக்டா அது மானியமும் வந்தது. ஆனா இது வரல, கேஸே வரல. இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு. செக் பண்ண ஏஜென்சி எந்த ஏஜென்சின்னு பாருங்க. ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா வீடு டோர் லாக் இருந்தா கூட திருப்பி கொண்டு போக சான்சஸ் இருக்கு. ஆனாலும் நீங்க வந்து இந்த விநியோகஸ்தரை அணுகி இமீடியட்டா சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு அதே நாள்ல பதிவு செய்து உடனே, ஏன்னா இப்ப சப்ளை தட்டுப்பாடுங்கிறது எந்த 3 ஆயில் கம்பெனிலும் கிடையாது. உடனே நீங்க புக் பண்ணீங்கன்னா அதை புக் பண்ணி இருக்கிறது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தை புக் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு சீனியாரிட்டி முறையில் அவர் உடனே கொடுத்துட முடியும். உங்க விநியோகஸ்தரை தயவு செய்து அணுகி அதை செக் பண்ணுங்க. முதல்ல டோர் லாக்கா இருந்தா நீங்க வீட்டுல இல்லாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணா சரியாயிடும். சரி, இப்ப இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நம்மளோட இந்த திட்டம் வந்து நவம்பர் 15, 2014 இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நீங்க சொல்லுங்க இந்த ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த ஜூன் 30 வரைக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கு கடைசியா விண்ணப்பிக்கிறதுக்கு, இதுல இந்த திட்டத்துல இணையறதுக்கு அப்படின்னு. சப்போசிங் நான் இந்த ஜூன் 30 இணையல அப்படின்னா ஜூலை 1 அப்புறம் என்னால இணைய முடியுமா? அப்ப என்ன ஸ்கீம் இருக்கும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும்? இப்ப இந்த ஸ்கீம் ஆனது இப்ப நம்ம 2வது பேஸ்ல இருக்கோம். அதாவது ஏப்ரல் 1 இருந்து 30 ஜூன் வரைக்கும் 2வது பேஸ்னு சொல்றோம். இந்த பேஸ்ல என்னன்னா எல்லா வாடிக்கையாளர்களுக்கு வந்து மானியம் இல்லாத விலையில தான் சிலிண்டர் கொடுக்கும். சென்னையில 614 ரூபாய், அந்த 614 ரூபாய் விலையான சிலிண்டர் தான் கொடுக்கப்படும். நீங்க திட்டத்தில் இணைஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து அந்த மானியம் வந்து உங்க வங்கி கணக்குல வரும். திட்டத்தில் இணையாத பட்சத்துல உங்க மானியம் வந்து எண்ணெய் நிறுவனங்களோட கணக்குல வரவு வைக்கப்படும். நீங்க என்னைக்கு சேர்றீங்களோ, அதாவது 30/6/2015 சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு சிலிண்டர் வாங்குனீங்களோ அதுக்குண்டான மானியமும் ஒரு முன்வைப்பு தொகையும் உங்க வங்கி கணக்குல உடனே வர வைக்கப்படும். ஆனா ஜூலை 1 அப்புறம் சேர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வாங்க போற சிலிண்டருக்கான மானியம் மட்டும் கிடைக்கும். ஆகவே உங்க மானிய இழப்பை தடுக்கணும்னா நீங்க உடனடியாக இந்த திட்டத்தில் இணையணும். மானியம் வேண்டான்னு விரும்புறவங்க வந்து அதுக்கு உண்டான படிவத்தை கொடுத்தீங்கன்னா அதை வந்து அதை பதிவு பண்ணி ஒரு ஸ்க்ரால் ஆஃப் ஆனர்னு ஒன்று இருக்கு எல்லா சைட்ல, அது எல்லா எண்ணெய் நிறுவனங்களையும் அதுல உங்க பேரும் பதிவு செய்யப்படும். சென்னையிலிருந்து ராதாகிருஷ்ணன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராதாகிருஷ்ணன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேம். அதாவது ஆக்சுவலா லாஸ்ட் மந்த் வாங்கல சிலிண்டரை எங்களுக்கு முடிஞ்சோடனே இப்பதான் ரீஃபில் பண்ற, திருப்பி ஃபில் பண்ணோம். இன்னைக்கு பண்ணி பார்த்தா அதுல சிலிண்டர்ல கேஸே இல்ல. அது எப்படி சார் அப்படி வருது? சிலிண்டர்ல கேஸ் இல்ல, அதாவது திருப்பி சொல்றோம், இந்த சிலிண்டரை வந்து விநியோகம் வாங்க போது உரிய செக் பண்ணி தான் வாங்கணும். அதை வந்து முதல்ல வந்து அவர் இந்த டெலிவரி பாய் வந்த உடனே அதை உங்க ஸ்டவ்ல கனெக்ட் பண்ண சொல்லி அதை எரி வச்சு காமிக்க சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கிட்ட எடை கருவி இருக்கு, அந்த செக் ஸ்கேல் ஒன்று இருக்கு, ஸ்பிரிங் பேலன்ஸ், அதில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கேஸ் இல்லாம இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல, இருக்கவே சான்ஸ் இருக்காது. அது வந்து வேற ஏதாவது முறைகேடுகள் இருந்தா தான் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்காக நீங்க விநியோகஸ்தர்ட்ட உடனே ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுங்க. என்னைக்கு வந்தது உங்களுக்கு,
அது உடனே அந்த அதிகாரிகள் உரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்து உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. அதை மாற்றி கொடுக்கவும் ஏற்பாடு செய்வாங்க. சரி, இப்ப இந்த திட்டம் வேண்டாம், மானியம் திட்டம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னா அவங்க என்ன செய்யணும்? பிகாஸ் இப்ப நம்ம பிரதம மந்திரி நரேந்திர மோடி சொன்ன மாதிரி இந்த திட்டத்திலேருந்து பேங்க், பிரைவேட் செக்டார்ஸ், இதுல இருக்கிறவங்க எல்லாம் எம்பிஸ் இவங்க எல்லாம் இந்த மானியம் வழங்குற திட்டத்திலேருந்து உங்களை நீங்க வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுக்கலாம். இது மூலமா நம்மளுக்கு இவ்வளவு சேமிப்பு வரும், அதை நம்ம பள்ளிகள், மருத்துவமனைகள் இந்த மாதிரி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு கீழே நம்மளுக்கு 116 கோடி ரூபாய் அளவிற்கு சேமிப்பும் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது இதுல எனக்கு இப்ப மானியம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம்? இதுல மானியம் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு ஒரு சிறப்பு படிவம் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த படிவத்தை பூர்த்தி செய்து விநியோகத்தை கொடுக்கும்போது ப்ரூஃப் ஆஃப் ஐடி அது மட்டும் வச்சு கொடுத்தா போதுமானது. இல்ல நான் விநியோகத்தை போக விரும்பலன்னா mylpg.in சைட் இருக்கு, அதுல ரீசர்ச் பண்ணீங்கன்னா அது மூலமாவும் நீங்க இந்த திட்டத்தில் இணைய முடியும். இல்ல இந்தியன் ஆப்ஸ் இருக்கு, அதாவது மொபைல் அப்ளிகேஷன், அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி கூட அது மூலமா நீங்க திட்டத்தில் இணைய முடியும். இல்ல எனக்கு குறுந்தகவல் கொடுத்து பண்ண முடியும்னா அதுக்கு குறுந்தகவல் நம்பரும் அந்த mylpg.in சைட்ல இருக்கு. அந்த குறுந்தகவல் கொடுத்தா கூட அந்த திட்டத்திலிருந்து நீங்க விலக முடியும். ஒரு 5 முறைகள்ல இந்த திட்டத்துல சேர முடியும். நம்ம பிரதம மந்திரி சொன்ன மாதிரி இது ஒரு நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ். கிட்டத்தட்ட 1.93 லேக்ஸ் கஸ்டமர்கள் இணைஞ்சிட்டாங்க. 116 கோடி சேமிப்பு வந்திருக்கு. எல்லாருமே இணையும் பட்சத்துல தேவை, அதாவது எனக்கு மானியம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இந்த நாட்டுக்காக ஏதோ செய்யணும்னு நினைச்சா இந்த திட்டத்துல உடனடி இணையும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்ப ஒவ்வொரு மாதமும் பார்த்தோம்னா இதுக்கான மானியமுக்கான விலை இந்த சந்தை விலை மாறிட்டே இருக்கும். அப்ப மானியம் விலை இப்படிதான் அப்படிங்கறத நம்மளுடைய மத்திய அரசு வரையறுத்திருக்கா? அத இது எப்படின்னா சந்தை விலை எவ்வளவோ அதுக்கும் மானியம் உள்ள சில்லறை விலையில இருந்து 404 ரூபா 50 இருக்கிறது. அது ஸ்டாண்டர்ட். போன மாசம் 608 ரூபா இருந்ததால 200 ரூபா மானியம் கிடைச்சிச்சு. இந்த தடவை 216 ரூபா கிடைக்குது மானியம். இது பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார் இணைப்பில். ஹன்சர் பாஷா காத்திருக்கிறார் சென்னையிலிருந்து, அவரிடம் பேசலாம். ஹன்சர் பாஷா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். ஹலோ பேசுங்க ஹன்சர் பாஷா. சொல்லுங்க சார். சார் நான் சிலிண்டர் மானிய விலையில அந்த 600 சில்லற ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். சொல்லுங்க. ரெண்டு சிலிண்டரும் வந்துருச்சு சார். ஆனா இன்னும் என்னோட மானியம் பேங்க்ல வரவே இல்லை. அதான் சார் திருப்பி சொல்றோம். நீங்க இதை செக் பண்ண முடியும். இது mylpg.in இணையதளத்துல போனாலே உங்களோட அந்த 17 டிஜிட் கஸ்டமர் ஐடி வச்சு பண்ணலாம். அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ரீஃபில் வருது இல்லையா, அந்த ரீஃபில் வர்றப்போ அது உங்க கஸ்டமர் ஐடி இருக்கும், அதை வச்சு கூட நீங்க வச்சு செக் பண்ணலாம். இல்ல நான் இணையதளத்துல போக விரும்பலன்னா நீங்க விநியோகஸ்தர் அணுகுனாங்கள அவர்கிட்ட இந்த ஃபுல் டேட்டாவே இருக்கும். 2 சிலிண்டருக்கான மானியம் எங்க போயிருக்கு, எந்த நம்பர்ல உங்களுக்கு போயிருக்குங்கிறது. உங்களுக்கு முன்வைப்பு தொகை வந்துருச்சா, அது முன்வைப்பு தொகை வந்திருந்தா கட்டாயம் இந்த மானியம் உடனடியாக இந்த வங்கி கணக்கில் டிரான்ஸ்பர் ஆயிரும். அதுல எந்த வித சந்தேகமும் வேண்டாம். அப்படி எதுவும் நடக்காத பட்சத்துல ஆயில் எண்ணெய் நிறுவனங்களை அணுகுனீங்கன்னா இமிடியேட்டா அதுக்கு உண்டான பரிகாரத்தை கண்டுபிடிச்சிடலாம். வெங்கடேஷ் காத்திருக்கிறார் திருப்பத்தூர்ல இருந்து, அவரிடம் பேசலாம். வெங்கடேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நாங்க திருப்பத்தூர்ல பேசுறோம். வெங்கடேஷ் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க சார். சார் நாங்க பாரத்ல புக் பண்ணிருக்கோம். சரிங்க சார். புக் பண்ணி பாத்தீங்கன்னா 2 மந்த் 2.5 மந்த் ஒரு சிலிண்டர் கொடுக்குறாங்க. இப்ப எங்களுக்கு வருஷத்துக்கு 12 சிலிண்டர் வரணும்னாக்க 2 மாசம் 2.5 மாசம் ஒரு சிலிண்டர் கொடுத்தாங்கன்னா எப்படி சார் எங்களுக்கு 12 சிலிண்டர் கவர் ஆகும்? இல்ல கட்டாயமா கட்டாவும் பதில் கட்டா வர்றதில்ல. இல்ல 2 மாசம் ஆகிறது சான்ஸ் நீங்க சொல்ல. இது பிபிஎல் கனெக்ஷன் தெரியல உங்களுக்கு. இலவச எரிவாயு இணைப்பு திட்டத்தில் இருந்தீங்களா நீங்க? அப்படி இல்ல, நார்மல் கனெக்ஷன் தானே இது. ஓகே, இது நீங்க அந்த விநியோகஸ்தர் அணுகுனீங்கனாலே அங்க இருக்கிற ஒரு அதிகாரி பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது பேர் ஃபீல்ட் ஆபீசர். அந்த நம்பர் நோட் பண்ண மொபைல் நம்பர் இருக்கும். அவரை கூப்பிட்டாலே இதுக்கான தீர்வு உடனடியாக கிடைச்சிடும். அப்படி கிடைக்காத பட்சத்துல வாடிக்கையாளர் சேவை மையம் நம்பர் எழுதிருக்கோம் கீழே, அந்த நம்பர் தயவுசெய்து அணுகுனீங்கன்னா கூட கிடைக்கும். இந்த ரெண்டுமே பண்ண விரும்பலன்னா நான் சொன்ன ஒரு நம்பர் இல்லை, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நம்பர் 1800233355. இந்த நம்பரை போன்ல கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க, உங்க கன்சியூமர் நம்பர், உங்க ஏஜென்சி பேர் சொன்னாலே போதும். அவங்க உடனடியா இந்த தகவலை உரிய பெரிய அதிகாரிக்கு அனுப்பி அதுக்கான தீர்வுகளும் காணப்படும். கோவையிலிருந்து ராஜசேகர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜசேகர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ வணக்கம் ராஜசேகர், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப நான் இப்போ டைமிங் ஒரு அக்கௌண்ட் கொடுத்து எனக்கு மானியம் கரெக்டா வந்துட்டு இருக்குங்க. சரிங்க. இப்ப இப்ப இன்கேஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது என்னோட சேலரி அக்கௌண்ட்டுங்க. சரி.
இப்போ இன்கேஸ் வந்து நாளைக்கு நான் அக்கௌண்ட் வேற கம்பெனி போறோமான்னு சொன்னா எனக்கு அக்கௌண்ட் அது வந்து அந்த அக்கௌண்ட் இதாகாதுங்க சார், டீஆக்டிவேட் ஆன மாதிரி ஆயிரும். அந்த சமயத்துல நான் வந்து வேற அக்கௌண்ட் கொடுத்து மானியத்தை இது பண்ண முடியுங்களா? கண்டிப்பா முடியும். ஒரு தடவை வந்து மானியம் உங்க வங்கி கணக்கை வந்து நீங்க வந்து மாத்திக்கல முடியும். உங்களுக்கு இந்த எனக்கு சேலரி அக்கௌண்ட் வேண்டாம் சார்னா எந்த வங்கி கணக்குல இணைய விரும்புறீங்களோ அந்த வங்கி கணக்கோட பாஸ்புக்கோட முதல் பக்கம் போட்டோ காப்பி எடுத்துட்டு போய் கொடுத்தாலே உங்களை மாத்தி கொடுத்துருவாங்க. எப்ப கூட இது பண்ணலாம், அதுல ஒரு ஐயம் இல்ல. தஞ்சாவூர்ல இருந்து அமுதா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அமுதா வணக்கம். அமுதா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? குட் ஆஃப்டர்நூன் மேம். எங்க ஃபேமிலில வந்து என் ஹஸ்பண்ட்க்கு பிரதர் இன்லாவோட நம்பர்ல நேம்ல தான் இருக்குது சிலிண்டர் கனெக்ஷனு. அவங்கள்ட்ட இருந்து இப்ப அவங்க ஃபாரின்ல இருக்கிறதுனால இங்க என்னோட ஹஸ்பண்ட் நேம்க்கு வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி மாத்திட்டு இருக்கோம். அதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும், என்ன ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெரியும். அதாவது பிரதர்லாம் அவங்க கணவரோட சொந்த தம்பியா இருக்கும் பட்சத்துல ஒரே குடும்ப நபரா இருக்கும்போது எந்தவித டிஃபரன்ஸ் ஆஃப் டெபாசிட் வராது. அது சொந்த தம்பியா இல்லாத பட்சத்துல பழைய சிலிண்டரோட டெபாசிட்டுக்கும் இப்ப புது சிலிண்டரோட டெபாசிட் வந்து 1450. பழைய டெபாசிட் எவ்வளவுன்னா அந்த எஸ்பிஐ வவுச்சர்னு சொல்றோம், அதுல பார்த்தா தெரியும். அதுக்கு ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் கொடுத்தா போதுமானது. அதுக்கு இப்ப புது உங்க கணவரோட ப்ரூஃப் ஆஃப் ஐடியும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இது ரெண்டையும் கொண்டு போய் கொடுங்க, இது பண்ணிட முடியும். தேனியிலிருந்து வீர் பாஷா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க பாஷா? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் என்னோட கேரா பக்கத்துல இருக்கு. சரிங்க. ஹலோ, மெயின் வேற பேர்ல இருக்கு. மெயின் கனெக்ஷன் வேற பேர்ல இருக்கா? ஆமா ஆமா சார். அது என்ன செய்யறது? கனெக்ஷன் வேற பேர்ல மூன்றாவது நபரா இருந்தா அதான் சொன்ன மாதிரி ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் டெபாசிட் சிலிண்டர் அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் வித்தியாசத்தை நீங்க கட்டுனா உங்க பேர்ல அது மாத்தி கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த பழைய டெபாசிட்ல தர மாட்டாங்களா சார்? பழைய டெபாசிட்ல ஒரே குடும்பத்தை சார்ந்தவரா இருந்தா மட்டும் தான் தருவாங்க. இல்ல வெளிய அதர் பேர்ல இருக்கு. அதர் பேர்ல இருந்தா டிஃபரன்ஸ் ஆஃப் டெபாசிட் கொடுக்க வேண்டி வரும். உங்களுக்கு கொடுத்து மாத்திக்கலாம், உங்க பேர்ல மாத்திக்கலாம். சார், நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி இந்த சந்தை விலை வந்து ஒரு மாசமும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுதான் மானியம் விலை அப்படின்னு மத்திய அரசு ஏதாவது வரையறுத்திருக்கா அப்படின்னு நாம பேசணும். சந்தை விலை வந்து குரூட் ஆயில் பிரைஸ் பலவித மாற்றங்களை பொறுத்து டாலர் பிரைஸை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஆனா அடிப்படை விலையானது மானியம் உள்ள சில்லறை விலை வந்து 404 ரூபா 50 பைசா. இப்ப நீங்க வாங்குற சிலிண்டருக்கும் 404 ரூபா 50 பைசாக்கும் உள்ள வித்தியாசம் தான் உங்களுக்கு மானியமா ஒவ்வொரு மாசம் உங்க வங்கி கணக்குல வரும். இதுதான். மாதேஸ்வரி காத்திருக்கிறார் நாமக்கல்லில் இருந்து, அவரிடம் பேசலாம். மாதேஸ்வரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ சார், நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோங்க சார். சொல்லுங்கம்மா. கேஸ் வாங்கையில 690 ரூபாய் கம்மி வாங்க மாட்டேங்கிறாங்க சார். ஓகே, இது வந்து அதாவது ஓவர் சார்ஜிங், அதாவது பில்லுல என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் வாங்கணுங்கிறது இதோட பாலிசியோ விதி ஆகும். அது மாதிரி இத பத்தி கொஞ்சம் பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தா பரவாயில்லைங்க சார். அது பேப்பர்ல கட்ட கட்டுறாங்க சார் மாசம் மாசம். அதாவது தயவுசெய்து அந்த பில்லு இருக்குல்ல, அந்த பில்லுலே 3 நம்பர் இருக்குமா கீழே. ஒண்ணு வந்து அந்த வினேஷோட நம்பர், அந்த 2 நம்பரை கூப்பிட்டு பேசலாம். இல்ல அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் ஒண்ணு இருக்கும், அந்த வாடிக்கையாளர் சேவை மைய நம்பர். அந்த பையனை வந்து அங்கே இருக்க சொல்லிட்டு அந்த வாடிக்கையாளர் சேவை மைய நம்பர் கூப்பிட்டாலே உடனடியா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இது ஒரு நல்ல கேள்வியாகும். யாரு வந்தாலுமே எப்பயுமே பில்லுல என்ன அமௌண்ட் இருக்கோ அதை மட்டும் கொடுங்க. அதே மாதிரி சிலிண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி அதை வீட்டுல வந்து அவங்க ஸ்டவ்வோட கனெக்ட் பண்ணி காமிச்சு எரிய வச்சு கொடுங்க. சிலிண்டரோட இடையில உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதை எடை போட்டு காமிக்க சொல்லுங்க. இந்த 3 செயல்களும் செய்யாத பட்சத்துல அந்த சிலிண்டர் நீங்க ஒத்துக்காதீங்க. திருப்பூர்ல இருந்து முருகேசன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். முருகேசன் வணக்கம். முருகேசன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? புக் பண்ணி உடனே சிலிண்டர் வருதுங்க சார். சொல்லுங்க. 10 நாளா ஆகுது மானியம் வர. அது மானியம் வர எப்படின்னா 3 ஒர்க்கிங் டேஸ் தேவைப்படும். இப்ப நடுவில் இப்ப பேங்க் ஹாலிடேஸ் வந்துட்டு இந்த 3 நாள் பேங்க் ஹாலிடே வந்தது, சனி ஞாயிறு ஒரு சண்டே வந்ததுன்னா அந்த மாதிரி சில மாதிரி நேரத்துல அந்த மாதிரி நேரத்துல சில டைம் கேப் கூட ஆகும். அதே மாதிரி ஒரு தடவை மாத்திரப்ப உங்க மானியம் வரலன்னா கூட 15 நாளைக்கு ஒரு தடவை அதை ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மானியம் கட்டாயம் உங்க வங்கி கணக்குல வந்துடும். சரி, இப்ப நம்ம இந்த மானியம் பத்தி பேசிட்டு இருக்கும் போதே 3 இப்ப இந்தியன் இருக்கு, பிரியன் இருக்கு, பாரத் இருக்கு, ஹிந்துஸ்தான் இருக்கு. இப்ப இவங்களுடைய விலை நிர்ணயம்ங்கிறத வச்சு மானியம் வழங்கப்படுமா இல்லன்னா அது எப்படி? இல்ல பாரத், ஹிந்துஸ்தான், இந்தியா சந்தை விலையில மாற்றம் வரதுனாலதான் நாங்க 3 பேருக்குமே ஒரே விலையா தான் இருக்கும். மானியம்லாம் சில்லறை விலை 404 ரூபா 50 பைசா. மானியத்தோட சில்லறை விலை 404 ரூபா 50 பைசா. மானியம்லா சில்லறை விலை வந்து 3 ஆயில் கம்பெனிக்கு ஒரே ரேட்டா தான் இருக்கும். இப்ப சென்னையில 614 ரூபான்னா 3 ஆயில் கம்பெனிக்கு ஒரே ஒண்ணுதான். அது மாதிரி மானியமும் ஒரே அமௌண்டா தான் வரும். அதுல எந்த வித வித்தியாசமும் இருக்காது உங்களுக்கு.
அதே மாதிரி ஏற்கனவே ஒரு நேயர் கேட்டிருந்த ஒரு கேள்விதான் அது. இந்த மாதிரி என்னோட ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட பேர்ல வந்து பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, அவங்களுடைய பேர்லயே சிலிண்டருக்கான கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கும்போது, இப்ப ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இறந்துட்டாரு இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அப்ப ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி தவறிட்ட பட்சத்துல உடனே நீங்க வந்து அந்த கனெக்ஷன் வந்து குடும்பதாரர் யாருக்கு கூட மாத்தி கொடுக்கலாம். அது எந்தவித செலவும் கிடையாது. ஒரு பிளைன் பேப்பர்ல ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதை எழுதி கொடுத்தாலே போதுமானது. இது பிளைன் பேப்பர் ஃபார்மேட் வந்து இணையதளத்துல கூட mylpg.in அது வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அவங்க கிட்ட இணையதள வசதி இல்ல அப்படிங்கும் போது கூட டைரக்டா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் போல அது ஒரு பிளைன் பேப்பர் அவர் கொடுப்பார் ஒரு பேஜ்ல, அதை எழுதி கொடுத்தா போதுமானது. சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ராஜேந்திரன், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேந்திரன், உங்களுடைய கேள்வி. வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் வந்து 95ல கேஸ் சிலிண்டர் வாங்கியிருக்கேன் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. 95ல நான் கேஸ் சிலிண்டர் வாங்கியிருக்கேன். அப்ப எனக்கு இனிஷியல் சி அவங்க தெரியாம ஜி என்ன கையில எழுதிட்டாங்க. சரிங்க சார். அது நேம் கரெக்ட். அது எழுதுறதுக்கு இப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டு கொடுத்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். சொல்லுங்க. கிளியர் பண்ண அந்த சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க ராஜேந்திரன். இல்ல இவர் சார் சொன்ன வந்து இனிஷியல் சேஞ்ச், இதுக்கு வந்து எந்தவித கட்டணம் கிடையாது. அதாவது இப்ப நான் தான் ஜி அப்படிங்கறதுக்கு நீங்க உரிய ஆவணங்கள் ஏதோ ஒரு ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டையில 10வது படிச்ச புக்ல இருந்தது, அது ஒண்ணு கொடுத்தீங்கனாலே போதுமானது. அது வந்து நேம் கரெக்ஷன் சொல்லுவோம். இது வந்து நேம் சேஞ்ச் கிடையாது, நேம் கரெக்ஷன் உடனடியாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல எந்த உங்க வினாசரானா போதுமானது. அதுக்கு ஏதாவது தனியான லெட்டர் ஏதாவது ஃபில் பண்ணி கொடுக்கணும்? இல்ல அப்படி கிடையாது. நீங்க ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுத்தா ஒரு பிளைன் பேப்பர்ல இந்த மாதிரி என்னோட கனெக்ஷன்ல சி ராஜேந்திரன் இருந்தது ஜி ராஜேந்திரன் மாத்துங்க, அதுக்கு உரிய ஆவணங்கள் இதுதான் அப்படின்னு சொன்னா போதுமானது, அது மாத்தி கொடுத்துருவாங்க. இப்ப வந்து நிறைய நேயர் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, நான் இந்த திட்டத்துல இணைஞ்சிட்டேன், எனக்கு 3 மாசம் ஆகியும் வந்து என்னுடைய அக்கௌண்ட்க்கு பணம் வரல, 4 மாசம் ஆகியும் வரல, எப்ப வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணுங்க இதுக்கு மேலயும் வரல அப்படின்னு நீங்க போய் அணுகணும் அப்படிங்கிறது என்ன டைம் பீரியட் இருக்கு? அதாவது 3 ஒர்க்கிங் டேஸ் 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்க பணம் வந்து உங்க வங்கி கணக்குல வந்துடும். அது வராத பட்சத்துல நீங்க வந்து உங்க விநாசர் அணுகி கேட்கலாம். அப்படி கேட்காத அது வந்து வெயிட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 15 டேஸ். ஏன்னா முதல் தடவை டிரான்சாக்சன் பண்றதுக்கும் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்து 15 நாள் கழிச்சு அது டிரான்சாக்சன் திருப்பி பண்ணுவாங்க. அதனால 15 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அதாவது சந்தேகம் இருக்க பட்சத்துல உடனடியாக கூட நீங்க 3 நாள் கழிச்சு உங்க விநாசர் அணுகி பாத்தீங்கன்னா போதுமானது. மதுரையிலிருந்து முருகேசன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். முருகேசன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. நடராஜன் மதுரையிலிருந்து காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நடராஜன் வணக்கம். நடராஜன் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் முன்னாடி நான் சிலிண்டர் புக்கிங் பண்ணும்போது பழைய அக்கௌண்ட் நம்பர் லாக் நம்பரை கொடுத்துட்டாங்க வீட்டுல உள்ளது. சரி இல்ல நடராஜன் உங்களுடைய கேள்வி என்ன தெளிவா பதிவு செய்யுங்க. மேடம் நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அந்த பழைய அக்கௌண்ட் நம்பர் லாக் உள்ள நம்பரை வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து என்னன்னு கேட்டா வங்கியில உள்ள கணக்கு. சொல்லுங்க. இவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இவருக்கு நீங்க இவர் வங்கி கணக்கு பழைய வங்கி கணக்கு கொடுத்துட்டேன் தப்பா கொடுத்துட்டேங்கிறாரு. இப்ப புது வங்கி கணக்கு, அதாவது புது வங்கி கணக்கு எந்த வங்கி கணக்கோட இணைய விரும்புறீங்களோ அந்த வங்கி கணக்கோட பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து போட்டோ காப்பி எடுத்துட்டு போய் உங்க விநாசத்தை கொடுங்க, அவர் மாத்தி கொடுத்துருவார். அது ஈஸியான முறையில் அதை மாற்றிக்க முடியும். நிறைய சர்வீசஸ் வந்து இந்த மாதிரி ஈஸியா இருந்தாலும் சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதை வந்து எப்படி தடுக்கலாம்? அதாவது இந்த அலைக்கழிக்கிறது வந்து எப்படின்னா இந்த சில சமயம் சிஸ்டம்கள் அதாவது சாப்ட்வேர் ஒர்க் பண்றப்ப சம் டிலே ஏற்படலாம். அப்படிப்பட்ட பட்சத்தில் நாங்கள் கொடுத்துற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா இந்த கஸ்டமரை வந்து வெயிட் பண்ண சொல்ல வேண்டாம், அவங்களோட நம்பர்லாம் வாங்கி வச்சிருங்க, சரியானவனா அவங்களை கூப்பிட்டு சரி பண்ணி கொடுத்துரு, உடனே அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கலான்னு சொல்றோம். ஆகவே இந்த அலைக்கழிக்கிறப்ப விஷயம் வந்தா திருப்பி நாங்கள் சொல்ற விதம் அதே தான். அந்த ஃபீல்ட் ஆஃபீஸர் நம்பர் இருக்கு, அவரை கூப்பிட்டா உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்துக்குவார். இல்லாட்டி வாடிக்கையாளர் சேவை மையம் நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கும் எல்லாருக்குமே, அதை கூப்பிட்டா கூட உங்களோட பிரச்சனைகள் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த ஏஜென்சில இருந்தே தீர்த்துக்க முடியும். சென்னையிலிருந்து ராதா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ராதா சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் இப்ப மானிய முறையில் அது கலைஞர் இதுக்குள்ள சிலிண்டர் வாங்கியிருக்கோம் மேடம். இப்ப இந்த வாரத்தில் இப்ப எத்தனை சிலிண்டர் எங்களுக்கு தருவாங்க? இப்ப கலைஞர் திட்டத்துல இருந்தவங்களுக்கு முன்னாடி 6 சிலிண்டர் கொடுத்துருந்தோம். ஆனா இப்ப கடந்த 1 மாதமா இருந்து அது ஜியோ போட்டு மாத்திட்டாங்க. 12 சிலிண்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் மாறி 12 சிலிண்டர் கிடைக்கும். சரி, இப்ப வந்து மானியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்துல இணைஞ்சவங்க இவங்களுக்கு வர எழக்கூடிய டவுஸ் பத்தி எல்லாம் கிளியர் பண்ணீங்க. இப்ப எனக்கு வந்து நான் சிலிண்டர் சரண்டர் பண்றேன், இல்ல நான் வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறேன், அந்த டைம்ல எல்லாம் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும்? அதாவது இப்ப சிலிண்டர் வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறோம்னா அந்த வங்கி உங்க 2 சிலிண்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு எந்த ஊர்ல போய் நீங்க ஜாயின் பண்றீங்களோ அந்த ஊர்ல திருப்பி உங்களோட ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஐடி கொடுக்க வேண்டி வரும். அது கொடுத்த உடனே
அது உங்க வங்கி கணக்கு அதே இருக்கும் பட்சத்துல ஒன்னும் மாற்றங்கள் தேவை வேண்டாம். உங்களுக்கு புது அந்த ஊர்ல நான் புது வங்கி கணக்கு வச்ச போறேன், இந்த வங்கி கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா புது வங்கி கணக்கு கொடுத்து இருந்துடலாம். நீங்க சேலத்திலிருந்து அல்போன்ஸ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் அல்போன்ஸ், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? அல்போன்ஸ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? அல்போன்ஸ் பதிவு செய்யுங்க. சரி, இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க இந்த டிரான்ஸ்பர் ஆகும்போது இந்த மாதிரியான ப்ரொசீஜர் சரண்டர் பண்ணும்போது எனக்கு இந்த சமையல் எரிவாயு வேண்டாம், அதே மாதிரி அதை சரண்டர் பண்ற போது கூட நீங்க உங்களோட ஒரிஜினல் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சர்னு சொல்ற சப்ஸ்கிரிப்ஷன் வச்சர் கொண்டு போகணும். சிலிண்டர் அண்ட் ரெகுலேட்டர் இந்த 3 ஐட்டம் கொண்டு போனாலே போதும். நீங்க சரண்டர் பண்ணிட்டு அது ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் சொல்றோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க இமீடியட்டாவே. இந்த திட்டத்துல இணைஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு பணம் கிடைக்கலங்கிறதோ இல்ல இந்த மாதிரி நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் வரும்போது அதை எப்படி நம்ம வந்து சரி செய்ய முடியும்? எந்த ரீசன்னால மிஸ்கான்செப்ஷன்ஸ் வருது? இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க பணம் ஒழுங்கா சேரல அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும், பேமெண்ட் கேட்வே அதையும் தாண்டி போகக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. வேற சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஒழுங்கான சர்வீஸ் எனக்கு கிடைக்கல, நான் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு வழங்கப்படல, என்ன ஒழுங்கா ட்ரீட் பண்ணல, அப்படிங்கும் போது எங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இந்த கம்ப்ளைண்ட் வந்து நீங்க வந்து ஒன்னு ரைட்டிங் மூலமா அந்த ஆயில் கம்பெனியோட வாடிக்கையாளர் சேவைக்கு ரைட்டிங்ல கொடுக்கலாம். இல்லாட்டி நான் சொன்ன அந்த 1800-233-555 நம்பர்லயும் பதிவு செய்யலாம். இல்ல நீங்க வந்து அந்த கேஸ் ஸ்லிப் வாங்குறப்ப பார்க்கலாம், அதுல ஒரு இணையதள முகவரி இருக்கும், அதுலயும் பதிவு செய்யலாம். இல்ல இதெல்லாம் இல்லாம டிபிடிஎல் ஃபார்ம் 6 ஒன்னு இருக்கு, அதாவது கம்ப்ளைண்ட்டுக்கான ஒரு ஃபார்ம் இருக்கு. அதுல என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட் குறைகள் இருக்கும் அதையும் நீங்க டிக் பண்ணி அந்த விநியோகத்தை கொடுங்க, இல்லாட்டி இந்த வாடிக்கையாளர் சேவை மையத்தில் கொடுத்தாலும் அது மூலமா பண்ணலாம். இல்ல mylpg.in அப்படிங்கிற இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்க வங்கி கணக்கை வந்து விலாவாரியா கரெக்டா கொடுத்திருப்பாங்க. என்னைக்கு அந்த வங்கி கணக்கு இணைந்தீங்க, எப்ப மானியம் டிரான்ஸ்பர் ஆச்சு, எந்த அளவுல இருக்கு, அது எல்லாமே அதுலயும் காமிக்கும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சென்னையிலிருந்து சதீஷ்குமார் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சதீஷ்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார் சொல்லுங்க. சார் நாங்க வந்து கேஸ் மானியம் வந்து சார் ஆதார் அட்டையை பேங்க்ல கொடுக்க சொன்னாங்க சார். சரிங்க. ஆனா கடைசி வரைக்கும் பேங்க்ல வந்து பண்ணவே இல்லை சார். அதுக்கப்புறம் ஏஜென்சில போன் பண்ணி கேட்க சொல்ல ஏஜென்சிக்கு என்ன சொன்னாங்க, நாங்களே பண்ணிக்கிறோம், என்கிட்டயே வந்து கொடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களாண்ட கொடுத்துட்டோம் சார். சரிங்க. ஆனா இது வரைக்கும் மானியம் கரெக்டா வந்து சார். ஆனா போடுற 300 ரூபாய் மெசேஜோ எதுவுமே வர மாட்டேங்குது சார் மொபைல் நம்பருக்கு. அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைலா இருக்கணும் சார். நீங்க வந்து அந்த நீங்க சிலிண்டர் புக் பண்றதுக்கு ஒரு நம்பர் யூஸ் பண்றீங்கல்ல, இந்தியன் ஆயில் நம்பர், ரெண்டுமே ஒரே மொபைல் நம்பர் தான் சார். அதான் நான் சொல்றது 812440 அந்த 24365 நம்பர்ல தான் நீங்க புக் பண்ணுவீங்க. IVRS நம்பர் நாங்க சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் புக் பண்ணுவீங்க. அதுல போய் ஆப்ஷன் இருக்கு, இந்த எண்ணெய் என்னுடைய ரீசர் மொபைல் நம்பர் பதிவு செய்து கொள்ளவான்னு கேட்கும். ஆமன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது பதிவு செஞ்சிடும். இல்ல வேற ஏதாவது ஒரு நம்பர் பதிவாயிருக்கும் நீங்க முன்னாடியே, அப்ப அதை வேண்டாம்னு சொல்லுங்க. ஆப்ஷன் 4 நினைக்கிறேன், அது 4 நம்பர் அனுப்பி பழைய நம்பர் எடுத்துருங்க, புது நம்பர் பதிவு பண்ணிருங்க. அப்ப உங்களுக்கு அந்த SMS வந்து உங்க இதுல வந்துடும். இது 2 விதமா நீங்க பண்ணலாம். இப்ப இது 2 இல்லன்னா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து என்ன நம்பரை மாத்தி கொடுங்கன்னு சொன்னா கூட போதும். எங்க இந்தியன் ஆயில் நம்பரா இருந்தா இந்தியன் ஆயில நாங்க மாத்தி கொடுத்துருவோம் கையோட. சரி, இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து நார்மலா செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, எந்தெந்த இடத்துல அவங்க அப்ளை பண்ணும்போதும் சரி, அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த மானியம் ஒழுங்கா வந்து சேர்ற இடத்துல பிரச்சனை வந்ததுன்னா அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், உங்களோட அட்வைஸ்? வாடிக்கையாளர்கள் பாத்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வோட இருக்காங்க, அதுல வந்து ஒரு சந்தேகம் இல்லை. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, ஒய்ஃப் பேர்ல வந்து கேஸ் நம்பர் இருக்கும், ஆனா இவரோட அக்கௌண்ட் கொடுத்துருவாரு. நாங்க வங்கி கணக்கு வந்து பார்க்கும்போது கரெக்டா வந்து இணைச்சிட்டாங்கன்னா அப்புறம் வந்து அது வந்து மிஸ்மேட்ச் ஆயிடும். வெரிஃபை பண்றப்போ வந்து வேற வந்து ஹஸ்பண்ட் பேரா இருக்கும்போது அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம யாரோட பேர்ல இந்த கேஸ் இணைப்பு இருக்கோ அவங்க தான் அந்த வங்கி கணக்கு தான் கொடுக்கணும். இல்லாத பட்சத்துல பொது வங்கி கணக்கு துவங்கி கட்டாயம் கொடுக்க வேண்டி வரும். அப்பதான் உங்க மானியம் உங்களுக்கு வந்து சேரும். நிச்சயமாக சார், நேரடி சமையல் எரிவாயு நேரடி மானிய திட்டம் பெறுவதற்கான வழிமுறைகள் பத்தி நீங்க சொன்ன தகவல்களை பின்பற்றினாலே எளிதா அவங்களுக்கான அந்த மானியத்தை அவங்க பெற முடியும் அப்படிங்கிறது நிரூபணமாகிறது. இத்தனை நேரம் நேயர்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்தீர்கள். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நேயர்களே, இத்துடன் இந்த நேரடி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மேலும் பல புதிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.